தாகி மயங்கும் மனிதர்கள் காலம் வந்து கடைமுடியாமுனமும் கோலவார்பொழில் கோழிலி மேபிய நீலகண்டனை நின்று நினைமினேய கோலவார்பொழில் கோழிலி மேபிய நீலகண்டனை நின்று நினைமினே ஒளியான திருமேனி உமிழ்தான மிகமேவும் கழியாத வரும் ஆனை களல் நாடு மறவாமல் அடியாடு மலர் தூவும் அடியார்கள் உளமான அழியாடும் மலர் தூவும் அடியார்கள் உளமான வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே பண்டை மறைவன்றரற்ற பசுந்தேன் ஞானம் பறிந்து ஒழுக சிவகந்தம் பறந்து நார கண்ட இதய கமல முகைகள் எல்லாம் கண்டிரப்ப காசினி மேல் வந்த அருட்கதிரோன் விண்ட காசினி மேல் வந்த அருட்கதிரோன் விண்ட மலர் பொழில் புடை சூழ் வெண்ணை மேவுமை கண்ட தேவன் மிகு சைவநாதன் குண்டரிக மலர்கால சிரத்து வாழும் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வாம் மெய்கண்ட தேவன் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வாம் எரிவினைதாம் இவை மும்மலம் இங்குவை ஏது சிவம் கருவுரு மாவுயிர் உண்மை இது வென்று காட்ட வல்ல குருபரன் நீ என்று வேறறியேன் இக்குவலயத்தில் திருவெண்ணை மைகண்ட தேவே பஞ்சாக்கர தேசிகனே திருவெண்ணை மைகண்ட தேவே பஞ்சாக்கர தேசிகனே தடுத்து உரைத்தோர் வாயடங்க தனி வைர குப்பாயம் எடுத்து என்னும் சொல்லுக்கு இயற்றி ஏற்றி சிவபக்தி வலைப்படுத்தி உயர் ஞானம் அமர் பாவலர் முன் புறமதங்கள் திடுக்கிடச்சை தென்துரசை சிவஞான தேசிகனே தென்துரசை சிவஞான தேசிகனே. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நாம கடந்த வகுப்புல இந்த திருநீலகண்ட உயவனார் அவரு மானம் குலத்தின் மானத்தை அவருடைய துணைவியார் காத்தார் என்று இல்லையா? ஏன்னா இன்றியமையா சிறப்பின் ஆயினும் குன்றுப வருபவிடல் என்பது வள்ளுவர் வாக்கு. மிக இன்றியமையாத சிறப்புகளை உடையனவாக இருந்தாலும் உயர் குடியில் பிறந்தவர் குடிப்பெருமைக்கு தாழ்ச்சி வரும்படியான செயல்களை செய்யாமல் விட வேண்டும் என்பது வள்ளுவர் வாக்கு இல்லையா? அந்த அம்மை என்ன இது வந்தாலும் நம்ம சைவத்துக்கு எழுக்கு வரக்கூடாது என்று தன் கணவனானாலும் என்ன செஞ்சாங்க? கண்டிப்பாக எம்மை தீண்டுகிறார். எனவே தன்மான மிக்கவர் கவரிமானை போன்று உயிரை விட்டு புகழை காப்பார்கள். புகழை காக்கிறதுக்காக என்ன செய்வாங்க? உயிரை கூட விட்டுருவாங்க. அந்த கோவலனை கள்வன் என கருதி கொலைக்களத்தில் தண்டனை அளித்த பாண்டியன் நெடுஞ்செயலன் தான் செய்தது தவறு என உணர்ந்தானா இல்லையா? உணர்ந்தான். உணர்ந்த உடனே
அந்த நீதியை துறந்து ஒரு நிராபராதிக்கு தண்டித்து, அப்படி தண்டித்தது பெரிய குற்றம் என்று கண்டு தன் செயலால தன்னுடைய வம்சத்துக்கே, பாண்டிய வம்சத்துக்கே மானம் போய்விட்டதாக கருதி என்ன செஞ்சான்? தன்னுடைய உயிரை அதற்கு பரிகாரமாக தன் உயிரை துரைத்தான் என்று அவன் அக்கணமே உயிர் பிரிந்தது. மாங்கனி ஒன்று மரத்தில் இருந்து கீழே விழுந்து காவிரி நீரில் அடித்துச் செல்ல பெண்மணி ஒருத்தி அதனை எடுத்து அறிந்தினாள். அந்த மாங்கனி நன்னன் என்று சொல்லக்கூடிய மன்னன் தோட்டத்தில் இருந்தது. தான் விரும்பிய அந்த கனியை உண்ணாமையால் கனியுண்ட கண்ணியை கொலை புரிந்தான் அந்த அரசன் நன்னன். பெண் கொலை புரிந்த நன்னன் என தமிழ் மக்கள் அவனை படிச்சாங்க. அவ கோட்டத்துல போய் பறிக்கல, அது நீர்ல விழுந்து வந்ததைத்தான் எடுத்து சாப்பிட்டுருக்கான் இல்லையா? அது ஒரு பெரிய குற்றம் இல்லை. ஆனாலும் அவளை ஒரு பெண்ணுன்னு கூட பார்க்காம அவன் கொலை செய்தான். அதனால அவன் குலத்துக்கு அந்த பழி வந்தது. எத்தகையவரும் உலகத்தில் உள்ளரா என்று அவனை ரொம்ப இழிவாக தமிழ் புலவர்கள் பாடினாங்க இல்லையாமா? அதாவது போர்க்காலத்துல இருந்தா கூட அடுத்த நாட்டு மேல படையெடுத்து செல்லும் போது கூட அவர் பகைவரானாலும் பெண்டிர், குழந்தைகள், வயோதிகர்கள் இல்லையா, பசுக்கள், அந்தணர்கள் இவங்களெல்லாம் விடுத்துதான் செய்யணும். இவன் தன்னாட்டில உள்ள ஒரு பெண்ணைய இப்படி கொலை பண்ணிட்டானே, அது ஒரு குற்றமான குற்றம் இல்லை. அது அந்த தோட்டத்துல இருந்து வந்ததுன்னு யாருக்கு தெரியும்? இவன் எடுக்கட்டாது தண்ணியோட எங்கேயோ போகுது, அதெல்லாம் சிந்திக்காம இருந்ததுனால புலவர்கள் அவனை பாடினாங்க, அவனுடைய கண்டித்து பாடினார்கள். அதனால மானமுள்ளோர்கள் தன்னோர் மயிராரின் அறின் உயிர் வாழாத கானொரு கபரிமான் போல கணம் பெரு புகழே புண்பான் மானம் ஒன்றில்லாதாமும் மழுங்களாய் சவங்களாக ஈனமாம் கழுதைக்கு ஒப்பாய் இருப்பர் என்று உரைக்கலாமே என்று அப்படி பாடினாங்க. எனவே தனது உடலில் உள்ள ஒரு மயிர் அருந்தாலும் உயிர் துறந்து மானத்தை காப்பது அந்த கவரிமான். அத்தகைய குணமுடைய சீலர்கள் தனது மானம் போகுமானால் உயிரை விடுவார்கள். அவ்வாறு இன்றி மானத்தை பெரிதாக நினைக்காதவர்கள் நடைபிணங்களாக, இத்தனை பேர் சொல்லியும் அதை கேட்காது குற்றம் செஞ்சவன் நடைபிணங்களாக, அந்த விலங்குகளில ரொம்ப கீழ்மையான கழுதை ஒப்பாக சிறுமையும் அவமானமும் தன் சேகத்திலே சுமந்து கொண்டு திரிவார்கள் என்று சொல்கிறாங்க. இந்த தன்மையில மயிர்நீப்பின் வாழா கவரிமான் அன்னார் உயிர் நிற்பர் மானம்பரின் என்று யார் சொல்லியிருக்கிறார்? வள்ளுவ பெருந்தகை சொல்லியிருக்கிறார் இல்லையா? ஆமா. அதனால ஆசார சீலத்தால் நாம் அந்த நிறையில இருந்தா புகழ் கூடும், அந்த நெறியில நின்னா புகழ் பெருகும். ஒரு வேடன் ஒருவன் கானக போர்க்கர்களை துன்புறுத்தி வந்தான். அது மட்டுமல்ல, அவங்க கொண்டு போற பொருள்களையும் கவர்ந்து அதுவே தன்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக நடந்து கொண்டிருந்தான். இப்படி அவங்களிருந்து கொள்ளையடித்த பொருள்கள் எல்லாம் ஒரு சமயம் அவனால தூக்கி கொண்டு போக முடியல, இவ்வளவு சேர்ந்துட்டு. அப்போது அந்த பொருளை இழந்து வரைஞ்சு கொண்டிருக்கிற ஒருவரை கூப்பிட்டு இந்த சுமையை கொடுத்து எடுத்து தூக்கிட்டு வர சொல்லலாம். அந்த வழிபோக்கன் இந்த சுமையை
தூக்குவதற்கு கை கொடுத்தாலும் இந்த சுமையை தூக்குறதுக்கு என்னை தூக்கிட்டு வர சொல்லுதேன். வேற ஒருத்தன் தூக்குறதுக்கு நான் உதவி கை கொடுத்து உதவுனா கூட அந்த பாவம் மூட்டையில எனக்கு பந்து வந்துடும். அதே என்னை சுமக்க வேற சொல்லுதேன். எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு சேர்த்த பணமா இல்லையா? இதை நான் தூக்க மாட்டேன், சுமக்க மாட்டேன்னு சொன்னான். அதை கேட்டு அந்த வேடன் சிந்திக்கான். இவன் பறி கொடுத்தவன், நம்ம அது போட்டா அதை நம்ம கொடுத்ததா திருப்பியாவது கொடுப்பானான்னு கூட நினைக்காம இது பாவம்ங்கிறான் அப்படின்னு சிந்திக்கான். அப்படி சிந்தித்து கவர்ந்த பொருள்களை எல்லாம் திருப்பி கொடுத்து விட்டு பாவ மூட்டையை சுமப்பாமல் இருப்பதற்கு வழி சொல்லுமாறு அவன்கிட்ட கேட்கிறான். அந்த பழிக்கு அஞ்சிறவன்கிட்ட கேட்கிறான். அவனுக்கு வழியில் இருந்த ஒரு விநாயகர் கோயிலை காட்டி அங்கு சென்றால் அதுக்கான என்ன செய்யலாம்ங்கிறத தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்றான். அந்த வழிபோக்கன் அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து அவன் தப்பிச்சு போயிட்டான். அந்த விநாயகரை போய் பார்க்கறான் இந்த வேடன். அங்கே ஒரு நாள் முழுதும் இருந்து அந்த கோயில்ல வழிபட்டுட்டு போறவங்களெல்லாம் பார்த்து கொண்டிருக்கான். அந்த பார்வையே அவனை கொஞ்சம் அழுக்க கொஞ்சம் கழுவிட்டு அந்த அடியார்களை ஒரு நாள் முழுக்க உட்கார்ந்து பார்த்தது. மறுநாள் அவன் தூய நீராடி வெந்நீர் அணிந்து விநாயகரை தரிசித்து காட்டில் இருக்கும் கனி வகைகளை மட்டும்தான் உண்டு கொண்டு ஒருவேளை கனி உணவும் விநாயக வழிபாடும் அவனுக்கு நித்திய பணி ஆயிடுது. அப்படி பழகிட்டான். அவனை கண்ட அனைவரும் சாதி சுவாமி அப்படின்னு அவனை வேற என்ன ஆயிட்டான், சாது சுவாமி என்று ஊர் மக்கள் அழைத்தார்கள் அவனை. ஒழுக்கமற்ற வேடனாக இருந்த அவன் பலரால் சபிக்கப்பட்டு கொண்டிருந்தவன் இப்போ அதனால ஒருவன் சாதி சாமியான அந்த விந்தையை கண்ட ஒரு புலவர் அங்க இருக்கிறவரு அதை பாக்குறாரு. எப்படி இருந்தான், எப்படி ஆயிட்டான் அப்படின்னு பார்த்து ஆசாரம் செய்வாராகில், ஆசாரம் ஆசரிக்க வேண்டியதை கடைபிடிச்சாங்கன்னா அறிவோடு புகழும் உண்டான். ஆசாரம் நன்மையானால் அவனியில் தேவராவர். ஆசாரம் செய்யாராகில் அறிவோடு புகழும் அற்று பேசார் போல் பேச்சுமாகி பிணியோடு நரகிலும் வீழ்வன் அப்படிங்கிறார். எல்லாராலும் பழிக்கப்பட்டவன் அரவுல போய் விடுவான். ஒழுங்கானதை செஞ்சாம்னா அவன் எவ்வளவு தப்பு செஞ்சிருந்தாலும் அதெல்லாம் மறந்து உயர்நிலையை அடைகிறான்கிறார். எனவே ஆசார சீலத்தோடு அந்த தெய்வ வழிபாடு செய்பவர்கள் புகழ் பெறுகிறார்கள். உலகத்தில் நன்மையை புரிபவர்களை தேவர்களுக்கு ஒப்ப விளங்குகிறார்கள். அவ்வாறு இல்லாத புல்லறிவு உடையவர்கள் புகழ் இல்லாதவர்களாய் நோயும் பாவமும் உடையவர்களாக இந்த உலகத்துல வாழ்ந்து பிறகு நரகலையும் போய் வீழ்றாங்க. எனவே அந்த குல ஒழுக்கத்துக்குரிய ஆசாரத்தை நாம கடைப்பிடிக்கணும். ராவணனால் தூற்றப்பட்ட விபீஷணன் ராமபிரானை சரணடைந்தான். எதிரினுடைய பாசறையிலிருந்து வந்த இவனை ராமர் பிரானை சூழ்ந்துள்ள அனைவரும் ஏற்றுக்கொள்ளலாகாது என்று சொல்றாங்க. இவன் அவன் தம்பி அப்படின்னு சொல்லி சரணம் என்று வந்தவர்களை அவர்கள் நமக்கு மரணமே பரிசா அளித்தாலும் சரணம்னு வந்துட்டான்னு நினைச்சு அவனை காக்கணும். எனவே அத காக்கலைன்னா என்னுடைய குலமானம் போயிருமா. யார் சொல்றா? ராமு சொல்ற. மானம் என் குலத்தின் பெருமையும் சீர்குலையும் என கருதினார். எனவே தன்னை நம்பி வந்த அந்த விபீஷணனின் மானம் அதுவும் சிதைவு. அங்க போய் அவனும் அவனை ஏத்துக்கிறேன்.
எனவே அடைக்கலம் கொடுத்தலை ஏற்புடையது என்று மற்றவங்களுக்கெல்லாம் சொல்லி அதை ஏற்றுக்கொண்டான். இந்த தன்மையில்தான் வள்ளலாக விளங்கக்கூடியவர். எனவே தன்மானம் கொலமானம் தன்னை வந்து அடைந்த உயிர் தங்கள் மானம் எம்மானம் ஆகிதன் நான் என்ன வெல்ல வரும் சரியே. எனவே எண்ணம் போந்து தன்மானம் வைத்ததன் ஆடுமவர் தங்களுக்கு நன்மை செய்வோர் மண்மானி அடைந்தோரை காக்கின்ற வள்ளலன வலுத்தலாமி என்பார். எனவே தமது மானமும் குலத்தின் மானமும் தன்னை நாடி வந்தவர்களுடைய மானமும் காக்கும் தன்மையில தன்னை நாடி சரணடைந்தவர்களை காக்க வேண்டும். தன்னுடைய உயிரைப் போலவே தன்னுடைய அடைக்கலமாக வந்தவர்களை கருதி காப்பாற்ற வேண்டும். அவ்வாறு அவர்கள் செய்பவர்களை வள்ளல் என்று உலகம் அவர்களை போற்றுகிறது இல்லையா? நாம புராணங்கள்லயும் அசுரர்களாலும் ஒரு பெண்ணிட்ட போய் அடைக்கலம் கேட்கும் போது தன் உயிர் பயனாலும் அவள் வந்து அடைக்கலம் கொடுக்கிறாளா இல்லையா? கொடுக்கிறாளாமா? கொடுக்க படிச்சிருக்கீங்களா இல்லையா? அதனால தானே அந்த பிருகு முனிவருடைய சாபம் கண்ணனுக்கு வந்தது, விஷ்ணுவுக்கு இல்லையா? அதனால எனவே ஒரு சித்தர் ஒருத்தர் இருக்காரு. அவர் அந்த ஊர்ல இருக்கிற சிறுவர்களுக்கு பாடங்களை சொல்லிக் கொடுத்து சிறந்த கல்வி மாணாக்கராக ஆக்கிட்டு இருக்காரு. இப்ப நம்ம திருவாவூர் ஆதீனத்திலாம் அப்ப நூற்றுக்கணக்கான தம்புரான் சாமிகள் இருப்பாங்க. அவங்கள அங்கங்க கிளை மடங்கள் எல்லாம் போட்டு அவங்க அந்த கிளை மடங்கள்ல இருந்துகிட்டு அந்த பக்கத்தில் உள்ள பிள்ளைகள் எல்லாம் கூட்டி பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. விளங்குதாமா? அந்த காலத்து மரபு. அப்படி இவரு பாடம் சொல்லி கொண்டிருந்து அவங்கள கல்வி மாணாக்கி பெரியவர்களுக்கு நீதி போதனைகளை செய்து மந்திர உபதேசங்கள் புரிந்தும் நோயுற்றவர்களுக்கு மருந்து கொடுத்து பிணை தீர்க்கிறது. இளைஞர்கள் உழைத்து லாபம் பெருகும் விதத்தில அவருக்கு நல்லுரைகள் சொல்லிக் கொண்டு வந்தார். அந்த ஊர்கள் மக்கள் மட்டுமின்றி பக்கத்தில் இருக்க ஊர் மக்கள் எல்லாம் இவரை நாடி இங்க வர்றாங்க. அப்போ அந்த ஊரு இவர்களுடைய வருவையால அந்த ஊரே புகழ் பெறுது. அந்த சித்தர் அதற்கு காரணமாக இருந்தார். மக்கள் எல்லாரும் அவரை தெய்வத்தின் திரு அவதாரம் என்று அவரை கருதினார்கள். இப்படி பல ஆள் கொண்டாட்டி அந்த சித்தர் அவர் உயிர் பூத சரீரத்திலிருந்து ஒரு நாள் விடுபட்டு சென்றது. அப்போ அவருடைய அன்பிலை தோய்ந்த அந்த ஊர் மக்கள் அவரை போன்ற ஒரு சிலையை அமைத்து அந்த சிலைக்கு வழிபாடு செய்து மகிழ்ந்தார்கள். அவர் உபதேசித்தவாறு அவர்களும் நாம் போனாலும் எங்க சாநித்தியம் இந்த இடத்துல இருந்துட்டே இருக்கும், நான் போயிட்டேன்னு நினைக்கப்படாது, நான் இருக்கிற மாதிரியே நினைக்கணும்னு சொன்னாரு. அதனால அவர் நிவரை பெருக்குவதற்காக ஒரு சிலையை வச்சு அவர் இருக்கிறதாகவே நினைத்து அவரிடத்துல சென்று முறையிட அதெல்லாம் அவங்க நீங்கிறதாக அறிந்து அவர்கள் செய்துபட்டு வந்தார்கள். இது கண்டு வியந்த ஒரு புலவர், ஒருவனே இரண்டு ஆக்கை ஊன்பொதியான நாட்டம் உருவமும் புகழுமாகும் அதற்குள் நீ இன்புற்று மருவிய யாக்கை இங்கே மாய்ந்திடும் மற்ற யாக்கை திறமதாய் உலகம் ஏற்ற சிறந்து மின்னிற்கும் அண்டே என்று ஒரு மனிதனுடைய ஊன் உடம்பு கூடிய நாற்றமுடைய தேகம் உண்டு இல்லையா? ஆனா நல்லவங்க அவங்க போனாலும் புகழ் தேகமா அங்க நிக்குது. எனவே இங்க ஒருவர் நல்ல செய்கைகளாலையும் அவங்களுடைய ஒழுக்கத்தை பின்பற்றுவதாலையும் வாழ்க்கையில நல்ல உயர்ந்த நிலையை
அடையலாம். அதனால இந்த பெருமான், நம்ம பெருமான் இருக்காரு திருநீலகண்டர், அவரை இவரு ஞான சம்பந்தர் அவர் நீலகண்ட திருப்பதிகம்னே இருக்குதா இல்லையா? இருக்குது. அவர் சொல்லுவார், துணிநீல வண்ணம், துணிநீல வண்ணம் முகில் தோன்றியன்ன மணிநீல கண்டம் உடையாய் என்று பெருமானை சொல்வார். என்னமா? அப்படின்னா என்ன? சரி, துணி நீல வண்ணம் என்ன? அதெல்லாம் கேட்கக்கூடாது. ஒரு லிமிட்டோட நில்லுங்க, லிமிட்ட கடந்து போவாதீங்க. துணிநீல வண்ணம் முகில் தோன்றி அண்ணன், அதுக்கு ஒரு ஓமை. முகில் போல துணி நீல வண்ணம்னா தெளிந்த நீல வண்ணம். அது மேகம் தோன்றினால் போல அந்த கண்டம், அது நீளம் போலையும் இருக்குது, மேகம் போலையும் இருக்குது. கருப்பு, ப்ளூ, ஊதா எல்லாமே கருப்போட சேர்ந்ததுதான். அப்படி நீலகண்டத்தை உடையவனே, உடையாய், மருகல் கணிநீல கண்டார் குழலால், வண்டு ஆறு குழலால், நீல வண்டு ஆறு குழலால். விளங்குதா? அப்போ அந்த பெண் இவள்தான் அணிநீல ஒன்கண் அயர்வு ஆக்கினையே என்று சொல்கிறார். எனவே அந்த அந்த திருமருகலை அந்த பெருமான் தஞ்சம் என்று வந்து தன் துணைவனை இழந்து இல்லையா, அந்த மருகல்ல வந்து மருகி நிற்கிறாளாம். மருகல்ல வந்து மருகி நிற்கிறாள். அவர் நீல வண்டார் குழலார் இல்லையா? அப்போ நீல வண்டுகளின் தொகுதியோ என்று கருதத்தக்க கூந்தலை உடைய வண்டுகள் வந்து கூட்டமா இருக்கிறது மாதிரி அவருடைய கூந்தல் இருக்கலாம். அந்த பெண்ணினுடைய அணிலீல கண்கள் ஒன்கண் அயர்வாக்கினையே. கண்ணு, கண் என்பது என்னது? என்னமா நறுவே? கண், கண்ணுக்கு அழகு கண்ணோட்டம், கண்ணுக்கு அழகு கண்ணோட்டம். கண்ணோட்டம்னு என்னது? கண் அங்கேயும் பார்க்கலாதாம் இடம். இறக்கம், இந்த இறக்கம் கண்ணின்படி ஓடுவதால் அது கண்ணோட்டம் இல்லையா? பார்த்ததுனால வருதுனால அது கண்ணோட்டம். அப்போ அந்த கண்ணுக்கு அது இலக்கணமா சொல்லி இருக்குது. இப்ப நம்ம கண்ணு எப்படி இருக்கணும்னா பெருமான் கண் எப்படி இருக்கணும்? அது கருணை கண்ணலையா? அப்பேற்பட்ட கண்ணுடைய பெருமானி இவளுடைய நீலக்கண் ஒன்கண் இல்லையா? அது சோகத்தலம் முழுமாறு அயர்வாக்கினையே. அப்படி செய்யலாமா சாமி அப்படின்னு பெருமான்கிட்ட வேண்டுதாரு. எனவே அந்த நீலகண்டத்தினுடைய பெருமை, நீலகண்டத்தினுடைய பெருமையை சொல்றாரா இல்லையா? ஆமாம். மாலதாகி மயங்கும் மனிதர்கள் காலம் வந்து கடை முடியாமுனம். நம்ம வாழ்நாள் முடிஞ்சு யமன் வந்து கொண்டு போறதுக்கு முன்னால கோலவார்பொழில் கோழில மேவிய நீலகண்டனை நினைந்து நின்று நினைமினை, நின்று
நினைமினேங்கிறார். விளங்குதா? போறதுக்கு முன்னால யாரு நினைக்கணும்? நீலகண்டனை. நீலகண்டனை என்னம்மா? நஞ்சு அமுது ஆக்குவிப்பவர். நம்ம நஞ்செல்லாம் எடுத்துக்கிட்டு அமுதாக்கி தருபவரே நினைச்சு நீங்க அமுதமயமா ஆயிருக்கணும் காலம் வர்றதுக்கு முன்னால என்று அந்த நீலகண்டத்தை ஆமா அப்பரு மணி ஞான சம்பந்தர் எல்லாம் அப்படி சொல்லி இருக்கிறாங்க. எனவே அதனாலதான் அந்த அந்த நாயனார் அவருக்கு பேரு அது இயற்பெயர் அல்ல. எப்பொழுதும் திருநீலகண்டம் திருநீலகண்டம்னு அதையே சொல்லிக்கிட்டு இருந்ததுனால அவருக்கு அது பேராயிட்டு இல்லையா? அத நாம போனோம் இதை பக்கத்திலே பார்த்தோம். இந்த திருநீலகண்டம்னா என்னன்னு பார்த்தோம். என்னமா பார்த்தோம்? போன வகுப்புல பார்த்தோமா? தொடக்கி வச்சுட்டு போனோம். என்ன பார்த்தோம்? நீளம்னா என்ன? குற்றம். திருங்கிறது குணம் இல்லையா? பெருமான் அந்த குற்றத்தை நீக்கி குணத்தை விளக்குறவன் இல்லையா? அதை நாம அந்த பெருமான் அந்த தூக்கிய திருப்படி. ஆமா, அப்போ அந்த தூக்கிய திருப்படி அப்படின்னு சொல்றோமா இல்லையாமா? தூக்கியனா என்ன? தூக்குனா என்னமா? என்ன தூக்குங்கிறது? ஒரு பொருளை மேல ஏத்துறது, ஒரு பொருளை இறக்குறதும் கூட. கையில தூக்கு, அது தொங்க போட்டிருக்கீங்க, அது கீழே. அப்போ ஆமா, குற்றங்களை எல்லாம் கீழே வச்சு குணத்தை மேல ஏத்துறான். அதனால தூக்குன்னு ஒரு சொல்லு ரெண்டையும் குறிக்கும். இந்த தூக்கிய திருப்படி அப்படின்னா தூக்கியன்னா என்ன அர்த்தம்? நம்முடைய பாசத்தை எல்லாம் கீழே தள்ளி மேல ஏத்துறது. அப்போ அந்த தூக்கிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான சொல்லா இருக்கா இல்லையா? ஆமா, அது ரெண்டையும் செய்யறது. அதுதான் அந்த நீளத்தெல்லாம் கீழே தள்ளி திரும்ப மேல ஏத்துறது. அந்த ரெண்டையும் கண்டார். அவரை அந்த நீளம் என்னதுன்னா, அவர் பெரிய சிவனடியாரா இருந்து கொண்டு அந்த இளமை மீதுறுதல்னால சிற்றின்பத்துக்கு எளியரா இருந்தது. அதுக்கு இருந்த குற்றம். அவர் மனசுனால கூட எதையும் பெண்ணைகளை நினைக்காத அளவுக்கு மாத்தினது திரு. விளங்குதாமா? குற்றத்திலிருந்து எப்படி மாத்திட்டாங்க? ஒரு சொல்லுல திருநீலகண்டமும் ஒரு சொல்ல சொல்லி மாறி போச்சு. அதனால அத கண்ட நாயனார், நீளத்தையும் திருவையும் அனுபவமாக கண்ட நாயனார் திருநீலகண்ட நாயனார். அதனால அவரு வேதியர் தில்லைமூதூர் வேட்கோவர் குலத்து வந்தார். மாது ஒரு பாகம் நோக்கி மண்ணு சிற்றம்பலத்தே ஆதியும் முடிவுமில்லா அற்புத தனிக்கூத்து ஆடும் நாதனால் கலர்கள் வாழ்த்தி வழிபடும் நலத்தின் மிக்கார் என்பார். வேதியர் தில்லை மூதூர் வேட்கோவர் குலத்து வந்தார். விளங்குதாமா? அவர் எந்த குலத்துல வந்தாரு? வேதியர் குலத்து வந்தாரா, வேட்கோவர் குலத்து வந்தாரா? என்னடா வேதியர், வேதியர் தில்லை மூதூர் அப்படின்னு முதல்ல சொல்றாரு.
ஆமா ஆமா, அவங்க தில்லைவாழ் அந்தணர்கள் இல்லையா, வேதியர் வாழ்கின்ற ஊர்ல இந்த வேட்கோவும் வந்தான் அப்படின்னு சொல்லணும் இல்லையா. ஏன் அப்பனா அவன் வேதியன், யாரு, பெருமான் வேதியன் இல்லையா. அவருக்கு வழிபாடு செய்பவர் வேதியர், அவருக்கு வழிபாடு செய்பவர் வேதியர். அவர்கள் வாழ்கின்ற தில்லை அது மூது இல்லையா. அது செல்வ நெடுமாடம் சென்று சேனோங்கி இல்லையா, செல்வம் அதிதோய செல்வம் உயர்கின்ற செல்வம் கடலேத்தும் செல்வம் மிகுந்த மூது உயர்ந்த ஊர் அது. அதனால அது மூதூர் ஆயிடுச்சு. அந்த மூதூர்ல இந்த வேட்கோ, வேதியர் வாழ்கின்ற ஊர்ல இந்த வேட்கோ பெருமான் மீது வேட்கையோடு வந்த கோ இல்லையா. வே அப்படின்னா மண்ணு, வேணானது மண்ணு, கோனா அரசர் இல்லையா. அப்போ வேங்கிறது மண்ணு, அத மண்ணாளும் அரசர் போல மண்ணை ஆளும் அரசர். அவர் மண்ணாளும் அரசர், மண்ணில் இருக்கிற மக்களை வாழ்ற அரசர். அதுல இவரு மண்ணை ஆளுகிற அரசரா வந்திருக்கிறார். விளங்குகிறாரா? அதனால அவருக்கு வே போ. புரியுதுல? நல்லா சொல்றாரா இல்லையா? ஆமா, அப்படி அந்த குலத்து வந்தார். வந்து மாதொரு பாகம் நோக்கி இல்லையா, வேதியர் அந்த சிற்றம்பலத்தில் இருக்கிறாரு, அங்க ஒரு வேதியர் இருக்காரா இல்லையா, சொற்றுணை வேதியன். இந்த வேதியன் இருக்கார், அவர் என்ன செய்யறாரு, மாதொரு பாகம் நோக்கி, ஒரு பாகத்துல மாத மாதொரு பாகம் இவர் நோக்குறாரா, அந்த மாது அவரை நோக்குறாரா? யாருமா? யாருடா சொல்லு. பெருமான் தான் அம்மையை நோக்குற. அம்மா அவரை ஏத்து பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிற. காணுறது யாரு பார்த்தாப்போ? அம்மா தானே பாக்குறாங்க. அவர் ஆடுறாரு, அம்மா பாக்காங்க. அப்படிங்க இப்படிங்க விளங்குதாமா. ஆனா இங்க அந்த மாதொரு பாகர் அவர் மாது ஒரு பாகம் நோக்கி அந்த உமையாள் பாகத்தை இவர் பார்த்து கொண்டிருக்கிறார் இல்லையா. அந்த அம்மை இவரை பாக்குறாங்க, இவரு அந்த அம்மைய பாக்குறாரு. விளங்குதா? அதனால அந்த அம்மைய அவங்க பாக்குறத நீங்க படிச்சிருப்பீங்களா இல்லையா? நீங்க படிக்காதது என்ன இருக்குது இல்லையா. ஆதி நடு நந்தமில்லா அளவில் சோதி சொல்லுமா, அந்த பாட்டு தெரியுமா இல்லையா? அருள் ஞான மூர்த்தியாய் உலகம் என்ற மாதினையும் ஒரு பாகத்தடக்கி வானோர் மகுட சுழாமணியாய் வையம் போற்ற பாதிமதியணி பவளச்சடைகள் தாழ பாதிமதி அணி பவளச்சடைகள் தாழ படரொளி அம்பலத்தே ஆடும் பரனார் பாத தாதுமலி தாமரைகள் ஆடும் பரனார் பாத தாதுமலி தாமரைகள் சிரத்தே வைத்து தளராத பேரன்பு வளரா நிற்பாம். கேட்டேங்க அவருக்கா சித்தியாரு
விளங்குதா? சித்தியாரோட படிப்பாரு, சூப்பரான பாட்டு. என்னமா? ஆமா, அங்க அந்த 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 அது இவர் சொன்னது போல அது இது பரபக்கத்தில் உள்ள பாட்டு. சுபக்கத்திலையும் அப்படி அவர் பாடுவார் இல்லையா? சித்தியாரில் பாடியிருப்பாரு. சிவபிரகாசத்துல பாடுறாரா இல்லையா? ஓங்கொழியாய் அருஞான மூர்த்தியாகின்னு வருதுல இல்லையாமா? உலகமெல்லாம் போற்ற உமையம்மை காண அப்படின்னு வருதா இல்லையா? சித்தியார்ல வருதுலாமா? உமையம்மை காணன்னு வருதா இல்லையா? வருது வருது. ஆமா, அப்போ அங்க உமையம்மை காண, அப்போ உமையம்மை காண ஆடுறாரா? ஆமா, உமையம்மை காண காணுமாறு ஆடுறார். அவரும் பார்க்காங்க, இவரும் பார்க்கறாங்க இல்லையம்மா? உலகமெல்லாம் அழித்தருளும் உமையம்மை காண தேன் கமலும் மதழிதழி திங்கள் கங்கை திகழரவம் வளர்ச்சடன்மை சேர வைத்து நீக்கலரும் பவத்தொடர்ச்சி நீங்க மன்றோள் நின்று இமையோர் துதி செய்ய இல்லையா? நிறுத்தம் செய்யும் பூங்கமல மலர்த்தாழ் சிரத்தின் மேலும் புந்தியிலும் உறவணங்கி போற்றல் செய்வாம் அப்படின்னு படிச்சிருப்பாரா இல்லையா? படிச்சிருப்பாரு. நான் வருதா? வரணும். அதனால அந்த சிற்றம்பலத்துல அந்த பெருமான் அவளை பார்க்க, அந்த அம்மா அவங்கள பார்க்க, அப்படிப்பட்ட அந்த அந்தணர்கள் வாழ்க்கையில உயர்ந்த பதி. ஏன்னா அது அந்த பூமிக்கே அச்சி, பிராட்புருடனுக்கு இதயம். அது பிராட்புருடனுக்கு இதயமா இருக்கக்கூடிய ஊர். அதுல அங்க அந்த ஊரை நீங்க தரிசிச்சாலே முக்தி. அந்த பெருமான தரிசனம் பண்ணனா முக்தி சேத்திரம் அது இல்லையா? அப்படிப்பட்ட சேத்திரத்துல அப்ப அம்மையை நோக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? உலக படைக்கிறது, காக்கிறது எல்லாம் இல்லையா? எனவே அந்த அற்புத தனிக்கூத்தினை ஆடுகின்ற இறைவனது திருப்படிகளை போற்றி வழிபட்டு வருகின்ற நல்லொழுக்கத்தில சிறந்தவர்கள் நம்ம சைவ சமயம் இல்லையா? சனாதன தர்மம் வரும். என்ன சொல்றோம்? சனாதன தர்மம் அப்படின்னா என்ன? சனாதனம்னா நம்ம பழமையான, மிக பழமையான தர்மம் இல்லையா? ஏன்னா இது மூல நூல், நம்ம தர்மத்தின் மூல நூல் வேத ஆகமம் இல்லையா? அந்த வேத ஆகமங்கள் அனாதி, அது இடைவிடாது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அப்போ என்றைக்கு இந்த சைவம்ங்கிறது எப்ப வந்ததுன்னா, அதை செய்தவன் அந்த சைவன், அவன் அனாதி. அதனால அவன் செய்த சமயமும் அதாதி, அந்த ஒழுக்கமும் அனாதி ஒழுக்கம். அந்த வேதங்கள் ஒளிவடிவா இருக்குது. அத ரிக்கேஜ சாம அதர்வணம்னு 4 பிரிச்சு சொல்றோம். ஏது 4 வகையா சொல்லி இருக்குது, 4 வகையா இருக்குது. அதனால அந்த வேதம் 4 அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ரிக்குகள்னு ஆனது சுலோகம், சுலோகங்களால் ஆனது இருக்கு. யஜு அந்த சுலோகத்தை சொல்லும் போது செய்ய வேண்டிய பிராமணங்களை சொல்வது. சாமவேதம்
அது காண வடிவில இசை வடிவில் இருக்குது. அதர்வன வேதம் இது மற்ற வேதங்களைப் போலவே இதுவும் மந்திரம், பிராமணம், வனப்பிரஸ்தம், சந்நியாசம் 4 இதையும் சொன்னாலும் இதுல இந்த உடலுக்கு வேண்டிய மருந்துகள், மந்திரங்கள், கிரியைகள் போன்றவற்றெல்லாம் இதுல சொல்லியிருக்கு. அதனால இந்த வேதம் 4 இருக்குது. அந்த ருக்வேதம் அது 21 சாகைகளை உடையது. யஜுர்வேதம் அது 109. அதுல கிருஷ்ண யஜுர்வேதம் 94, சுக்கில யஜுர்வேதம் ஒரு 15 சாகைகள். ஆக 109 இருக்குது. சாமவேதம் 1000 சாகைகளை உடையது. அதர்வன வேதம் 50 சாகை. ஆக 1150 சாகைகள் இருக்குது, கிளைகள். விளங்குதாமா? அவ்வளவு விரிவா சொல்ல. அதனால வேத நூல், சைவ நூல் 2 நூல்கள், வேறு உரைக்கும் நூல்கள், இவற்றின் விரிந்த நூல்கள் என்பார் அருள்நந்தி. இதுல சொல்லாததே இல்ல. சொன்ன சிவன் இங்க படிச்சோம். வெரி குட், நல்லா சொல்லிட்டீங்க. அதனால வேதம் அப்படின்னா அதுக்கு வித் என்பது பகுதி. வித் என்ன? அறிவு. அப்போ அறிவு கருவி, அறிவு விளங்குவதற்கான கருவி இல்லையா? அதனால வேதயதி இதிவேத என்ற வகுப்பு முறைப்படி நமது புத்திக்கு புலப்படாத உயர்ந்த அறிவினை அளிப்பவை எவையோ அவைதான் வேதங்கள். அதாவது இன்றைய பௌதீக அறிவு முழுவதும், ஏன் இதற்கு மேலும் கூட முழு அளவில் வேதம் எல்லாம் அதுக்குள்ள புதைந்து கிடக்கிறது இல்லையா? சயின்ஸ் எல்லாம் எங்க முடியுதோ அங்கதான் ரிலிஜனே தொடர்ந்துருக்கிறார். எனவே இந்த வேதங்களின் சிறப்பு அம்சம், இந்த வேதத்தில பல துதிகள், பலவித வேள்விகள், கோமங்கள், இவற்றின் செயல்முறைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. உபாசன முறைகள், ஜீவாத்மா பரமாத்மா போன்றவற்றை பற்றிய விளக்கம், மனித வாழ்வில் பிறப்பு முதல் இறப்பு வரை செய்ய வேண்டிய இதெல்லாம் என்ன செய்யணும், எப்படி வாழணுங்கிற அறத்தை சொல்வதுதான் வேதங்கள். வேதம் அது யாராலும் எழுதப்பட்டதில்லை, பெருமானால நமக்கு உபதேசிக்கப்பட்டது. அதனால இந்த வேதத்தை முறையாக ஓதுறது, அது ஓதல அப்படின்னா நாட்டுல செல்வம் குன்றிடும் அப்படின்னு திருமூலர் சொல்வார். எனவே அந்த வேதத்தை, அந்த ஸ்வரம் தவறாம அந்த வேத மந்திரங்களை ஓதுவதால் நாடு சுபிட்சம் அடைகிறது. ஸ்ரீ வித்யாரண்யர் வேதங்களுக்கு உரை எழுதியிருக்கிறார். வேதங்களுக்கு 18 முனிவர்கள் கருத்துரை எழுதியிருக்கிறாங்க. அதெல்லாம் ஸ்மிருதிகள், ஒழுக்க நூல்கள். ஸ்மிருதிகள் 18 ஸ்மிருதின்னு சொல்லப்படுகிறது. எனவே அந்த ஸ்மிருதி அப்படின்னு சொன்னா அது திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியது, நினைத்தல், ஸ்மரணம் என்பார்கள். அப்போ அதை திரும்ப திரும்ப சொல்லி மனசுல இருத்திக்கணும். அதனால அதுக்கு பேர் என்ன வந்திருக்குது? ஸ்மிருதி என்று. வேத நாயகனாக போற்றுவார்கள் யார? சிவபெருமான.
சிவபக்தர்கள் வேதங்கள் சிவனால் ஆதியிலே உலகம் படைக்கும் போது முதல்ல சொற்பிரபஞ்சத்தை படைச்சிட்டு தான் மற்றதெல்லாம் படைக்கிறார். எனவே இந்த வேதத்தை விருட்சமாகவும் மலையாகவும், வேதத்தை மலையா சொல்லியிருக்காரியா? சொல்லிருக்காமா? சொல்லிருக்கா? எங்க சொல்லிருக்கு? வேதத்தை மரமா எங்க சொல்லிருக்குது? என்னது சிரிக்காங்க? காஞ்சி காஞ்சி அதுல அந்த ஏகம்பரம் அந்த மரம் அது வேதம் தானே, விளக்குதாமா? திருக்கழுக்குன்ற பதியை படிச்சீங்களா இல்லையா? அதுல அந்த 4 சிகரமும் 4 வேதமும் சொல்லிருக்காரியா? ஆமா ஆமா. வேதகிரி, அதனால அந்த ஊருக்கு வேதகிரின்னு பேர் இருக்கா இல்லையா? அந்த திருக்கழுகுன்றதுக்கு வேதகிரி, கிரினா மலை, வேதங்கள் மலையா இருக்கிறதா? அத ஒவ்வொரு மலையில ஒவ்வொரு யுகத்துல பெருமான் வீட்டிருப்பதாக புராணங்கள் சொல்லுதா இல்லையா? இப்ப இருக்கிறது அதர்வன வேதத்தின் உச்சியில பெருமான் இருக்கிறதா சொல்லிடுது. ஏமா அதெல்லாம் திருவாசகத்துல வருதா இல்லையாமா? திருக்கழுக்குன்ற பதிகம் இருக்கா இல்லையா? அதுல தோற்று வாயில இருக்குல்ல, இறந்துட்டு போகுது. சரி, வேத வனம், வேத வனம் 4 வேதங்களும் மனித வடிவிலே வந்து பெருமானை துதி செய்து வழிபட்ட தலம் திருமறை காடு. அதுக்கு என்ன பேரு? இந்த வேத வனத்தை திருமறை காடுன்னு படிச்சிருக்கோமா இல்லையா? படிச்சிருக்கோமா? ஆமா ஆமா படிச்சிருக்கோம். அங்க அந்த மூடப்பட்ட கதவை திறந்தாங்களா இல்லையா? ஆமா. அப்போ அந்த திருத்தலத்தை வேதம் வேத வனம்னு போட்டுரும். மலைங்கிறோம் வனங்கிறோம் இல்லையா? வேதமான் கையில பெருமான் வச்சிருக்கிறது மான். அவன் ஏறி வர்ற அந்த ரதத்துல குதிரைகளா இருக்கிறது 4 வேதங்கள். சொல்றமா இல்லையா? பெருமான் அந்த அர்ஜுனனுக்கு வாசுபதம் அருள வரும்போது அவன் கூட 4 நாயா வருது வேதம். விளங்குதாரா? சிவபெருமானுடைய திருகடில் அந்த திருவடிகள்ல விளங்கும் பாதத்தை என்ன சொல்றோம்? அவர் திருவடி இருக்கலாமா? அதுல இருக்கிற பாதிகையை என்ன சொல்றோம்? வேதம். பெருமானுடைய பாதிகைய வேதம்ங்கிறோம். அது எப்ப போட்டாங்க அவருக்கு? எப்பமா அந்த செருப்பு போட்டாரு? அவரு திருமல கோலம் கொண்ட போது, பெருமான் திருமல கோலம் கொண்ட போது தேவர்கள் எல்லாம் வேதத்தை கொண்டு அவருக்கு பாதிகையா போடுறாங்க. அது சிவமகா புராணம் சொல்லுது. அந்த பாதிகைகளை திருமணம் முடிஞ்ச உடனே திருத்துருச்சி ஆலயத்துல
அந்த உத்தால மரத்தின் கீழ் விட்டு சென்றார் என்று திருவாவூர் பக்கத்துல இருக்கல அவன் சொல்லுவோமா இல்லையா? அதெல்லாம் ஞாபகம் வர மாட்டேங்குது. அவகாச பெருமான் ஓதிய ஞானமும் ஞான பொருளும் ஒரு சிறந்த வேதியர் வேதமும் வேள்வியும் மாவன வெண்ணும் மண்ணும் ஒரு பாட்டு படிக்கிறாரா இல்லையா? ஐயாரன் அடித்தளமே திரு ஐயாறு பெரியத்தில் படிக்கிறாரா இல்லையா? அவர் அதுல ஐயாரனுடைய அடித்தளம் தான் வேதம் வேள்வி எல்லாம் அப்படிங்கிற பெருமானுடைய திருவடி தான் வேதம். பெருமானுடைய திருக்கோயில்ல முன்னால இருக்கிற நந்திய வேத நந்திங்கிறோம் இல்லையா? சொல்ற மாதிரியா? வேத வெள்விடை வேத நந்தி கோயில பெருசா இருக்கும்லாமா? பெருசா இருந்தா அதுக்கு பேரு என்ன பேரு? பிரம்ம நந்தி அல்லது வேத நந்தின்னு சொல்ற மாதிரியா? சிறுசா தாமரம் இருக்கதான் ஆன்ம நந்திங்கிறோம். பெருசா இருந்தா வேத நந்தி. அப்போ வேதம் நந்தியா இருக்குது. மாணிக்க வாசகரை அருள் புரியும் போது அவர் குதிரையில வேத குதிரையில வாரார். நரிகளை பரியாக்கி வராருலமா? அப்போ எதுல வராரு? குதிரைகள் நரியெல்லாம் பரியாக்கி கொண்டாரு. ஆனா அவர் எதுல வராரு? எந்த குதிரையில வராரு? வேத குதிரையில. எத்தனை சொல்லிருக்கு. வேதாரண்யத்துல 4 வேதங்கள் தலமரங்களாக இருக்குது. தலவிருட்சம். ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒவ்வொரு மதம் தலமரமாக இருக்கும். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் ஆலயத்தில் உள்ள மாமரம், திருக்குற்றாலத்தில் இருக்கிற பலாமரம், அந்த குற்றாலம் தென்காசி குற்றாலம் அங்க இருக்கிறது குறும்பலா. அது என்னது? வேதம். காஞ்சியில சிவாலயங்களில் உள்ள மறை நூபுரம் சிலம்பு. நூபுரம்னானது சிலம்பு, வேத சிலம்பு. பெருமான் திருவடியில இருந்து வேதம் ஒலிச்சுக்கிட்டே இருக்குது. வேத சிலம்பு. அது சங்கார காலத்துல வேதங்கள் எல்லாம் பெருமானுக்கு சிலம்பாயிரும். அவர் அந்த தீக்கிய திருவடிகள் அசைத்து ஆடும் போது பிரம்மனுக்கு வேதங்களை உபதேசிப்பது என்பார்கள். அவர் கையில் இருக்கிற வீணை எதுன்னு சொல்றோம்? வேதம். கையில வச்சிருக்க வீணை நல்ல வீணை வாசிக்குமே இங்கம்மா இல்லையா? ஆமா, அது வேத வீணை தான். அப்படிப்பட்ட வேதம் சிறந்த பெருமானுக்கு அப்படி இருக்க ஊர்ல இவரு அவதாரம் பண்றார். வேத சிறப்பு சிறப்பு தானே? ஆமா. அப்போ அந்த நாட்டு என்னமா
அதே மாதிரி இந்த மாயையெல்லாம் ஒதுக்கிட்டு நிலையாற்றலா இருக்காங்க, அந்த இயக்க ஆற்றலா இருக்காங்க இல்லைங்களா? அப்ப சொருபத்துக்கே போயிடுவாங்களா? ஏம்மா என்ன சொல்றீங்க? பெருமாள் வந்து உலகத்தை எல்லாம் ஒடுக்கும் போது அப்ப அவரு சொருபத்துக்கே போயிடுவாரா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. யாரு சொருபத்துக்கு போவார்? பெருமாள் வந்து இல்லம்மா, அவர் ஒரே நேரத்துல 2 நிலையில நிப்பாருன்னு தானே படிச்சிருக்கோம். ஏன்னா அப்படி இல்லம்மா, இப்போ ஒரு சங்காரம் நடக்குன்னா அதுல முக்கிய அடையவனும் இருப்பான், மேல பிறக்கிறவனும் இருப்பான். விளங்குதா? முக்கிய அடையவருக்கெல்லாம் அவர் சொரூப நிலையில இருப்பார், இவங்களுக்கு தடத்த நிலையில இருப்பார். இப்போ ஒரே நேரத்துல 2 வேலையும் எப்போதும் நடந்துட்டு இருக்கும். வீணை வாசிக்கிறது சூக்கம் ஐந்தொழில், அது சூக்கம் ஐந்தொழிலை சொல்வது. வீணை தடவிங்கிறாரா இல்லையா, அது சூக்கமும். தூள் ஐந்தொழில்னா வாசிக்கிறது, வாசிச்சா தூளம் இல்லையா? தடவி அப்படின்னா சூக்கம் ஐந்தொழில். விளங்குதா? அப்போ அங்க வேதியர் தில்லை மூதூர்னு சொல்லி நாயனாருடைய சரிதத்திற்குரிய நாட்டு சிறப்பு, நகர்ச்சிறப்பும், குடிச்சிறப்பு எல்லாம் ஒரு சொல்லுல முடிச்சிடுறாரு. மற்றத மாதிரி விரிச்சி சொல்லாம இதுலயே எல்லாம் அடங்கிடுது. வேட்கோவர் குலத்துல வந்து பிறக்கிறார். இந்த வேட்கோவை பற்றி, அந்த பானைகளை பற்றி எல்லாம் நிறைய அகழ்வாராய்ச்சியில சொல்லியிருக்காங்க. பழைய சங்க இலக்கியங்கள்ல இந்த வேட்கோன்னு சொல்லி நிறைய பாட்டு இருக்கு. பானை செய்யறவனே வேட்கோன்னு சொல்லு. மண்வினை மாக்கள் என்றும், மண்மகன் என்றும், வேட்கோவர் என்றும், கலன்சை கோவை என்றும் அவனை பல மாதிரியா சங்க இலக்கியங்கள்ல சொல்லி. மண்மகன், அவனுக்கு இன்னொரு பேர் மண்மகன், மண்வினை மாக்கள் என்று இப்படி. ஆமா, அவரு அந்த மாதொரு பாகம் நோக்கி அம்மையார் இருக்கும் இடப்பாகத்தை அவர் பார்க்க, வலப்பால் நாட்டம் இடப்பால் நோக்க. வடப்பால் நாட்டம், நாட்டம்னா கண்ணு, வலப்பால் நாட்டம் இடப்பால் நோக்க என்பது திடுபறை மருதூர் மும்மணி கோவை. இதே மாதிரி அவரும் சொல்லியிருக்கிறார். வலப்பால் ஆண்பாகம், இடப்பால் வாழ்நுதல், வாழ் நுதல் பாகத்தை நோக்குதான் இல்லையா? ஆண் பாகம் பெண் பாகத்தை நோக்குது. அப்படி நோக்க அது நாணுதல் செய்ய, அப்படி நோக்கிறதுனால அது நாணுதல் செய்ய என்று அந்த மும்மணி கோவையில சொல்றாரு. அத சக்தியாய், விந்து சக்தியாய், மனோன்மணி தானாகி, ஒத்துரும் மகேசையாகி, உமை திரு வாணியாகி, வைத்துரும் சிவாதிக்கு இங்கன் வரும் சக்தி ஒருத்தியாகும். எத்திரம் நின்றானீசன் அவளும் அத்திரம் அவளும் நிற்பன் அப்படின்னு படிச்சிருக்கோமா இல்லையா? எங்க படிச்சோம்? எங்கம்மா படிச்சோம்? சித்தியார் 2ஆம் நூற்பாலை. நங்கையினால் ஆமனைத்தும் செய்தாற் போல நாடனைத்தும் நங்கையினால் செய்தளிக்கும் நாயகம் நங்கையினும் நம்பியாய் நான் நடுவே நாட்டப் பெரிதும் இருக்கான் நம் எம் பெருமானாதம் இயல்பு என்று கழுத்துப்படியா சொல்லும் இல்லையம்மா? முழுமுதல் தன்மை
முழு முதல் அப்படின்னா என்ன? எல்லாத்துக்கும் அடக்கி நிற்கிறது. அது தமக்கே இருப்பதினால சிவபெருமான் சிவன் எனப்பட்டார். சிவ என்ற சொல் மங்களம் என பொருள்படும். ஆகவே முற்றறிவு, வரம்பில் இன்பமுடைமை, இயல்பாகவே பாசங்களில் நீங்குதல், தன்வயத்தனாதல், பேரருள் உடைமை, அளவில்லாத ஆற்றல் உடைமை என்ற மங்கள குணங்களெல்லாம் தன்பால் உள்ளவர் என்பதை சிவ என்ற திருப்பெயர் சொல்லும். இல்லையம்மா? குறைவிலா மங்கள கூத்தன் யார் சொல்லியிருக்கா? அப்படி சிவஞான முனிவர் சொல்லியிருக்காரா இல்லையா? காஞ்சி புராணத்துல. ஆமா. அதனால இந்த உயிர்களுக்கு உள்ள ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்களும் அனாதியை பெருமாட்ட இல்ல. அதனால அவன் சுத்தத்தன்மையா இருக்கிறதுனால அவன் சிவம் என்று வாயு சங்கீதை சொல்லுது. அத நாம சித்தியாரிலையும் படிச்சிருக்கோமா இல்லையா? படிச்சோமா இல்லையா? ஆமா. சுத்த மெய்ஞான சோதி பால் அசத்து அஞ்ஞானம் ஒத்துறான். இதெல்லாம் உங்ககிட்ட போகாது. குற்றங்கள் எல்லாம் இவன் பாலே உள அப்படின்னு படிச்சிருக்கோமா இல்லையா? ஆமா. அதனால அப்படி சொல்லியிருக்கிறதுனாலதான் சிவஞான முனிவர் அதை சொல்றாரு. குலவிலா மங்கள கூத்த நிறைமலம் அனாதியை நீங்கி நிற்றலே அரகிவர் சிவன் என அறிவின் மேலவன் இறைவன் பெருமையை யாவர் கூறுவார் என்று சொல்லுவார். அத திருநெறிக்காரை காட்டு படலத்துல சி சிவங்கிற சொல்லுல சி என்ற பகுதி அது வடமொழியில அவங்க வடமொழி தாது மாலை. அது தாது மாலைங்கிறது நிகழ்வு மாதிரி அமரகோஷம்லாம் இருக்குல்ல, அது மாதிரி அந்த தாது மாலையில கிடத்தல் என்ற பொருள் உடையது. சீனா கிடத்தல். அதனால சிவ என்ற திருப்பெயர் சங்கார காலத்துல உலகங்கள் அடைத்தும் தம்பால் ஒருங்கி கிடத்தற்கு நிலைக்களமாக இருப்பவர் என்றும் அத சொல்லுது. அதனால யாரு ஒடுக்கத்தை செய்தாதான் அவன் தானே முதற்கடவுள். அதனால எல்லாம் இவன்கிட்ட ஒடுங்கிருக்குங்கிறத சொல்லுது. சங்காரமே முதல் என்றது என்பான். அது மட்டுமல்ல, எல்லாம் ஒடுங்கி கிடக்கிறது மட்டுமல்ல, நல்லோர் அறிவெல்லாம் நல்லோர் அறிவெல்லாம் தன்பால் கிடத்தலாம். அறிவு சுத்தமாயிட்டா எல்லாம் எங்க போய் கிடப்பான். அதனால சிவ என்ற பெயர் அந்த பெருமானுக்கு உரியதாயிற்று. இந்த வேதம் மும்முசுகளால் தியானிக்கப்படும் பொருளை ஆராய்ந்து வரையறுக்கும் இடத்து சர்வைஸ்வரிய பரிபூரணராயும் தாமே பெயரினால் சர்வேசராகவும் சம்புவாயு. சம்புனானது சர்வேஸ்வரனா எல்லா செல்வத்தையும் உடையவன். சம்புனா என்னமா? இன்பத்தை தருபவன் அர்த்தம். சம்புனா தகராகாச மத்தியில் இருப்பவர். என்னமா? சம்பூன்னு சொன்னா அதுக்கு அர்த்தம், அந்த சொல்லுக்கு அர்த்தம் இன்பம் தருபவன் அர்த்தம். அதனால அவரை அந்த அறிவாகாச மத்தியில் இருப்பவர், அறிவாகாச மத்தியில் இருப்பவர் முமுட்சுகளால், முமுட்சுனான ஞானிகளால் தியானிக்கப்பார் என்று அதர்வசிகை உபனிஷத்து சொல்கிறது.
இத சிவஞான முனிவர் நல்லோர் உளமுறு தியானப் பொருள் என சிகை தேர்ந்து உரைப்பவும் மயங்குவர் சிலரே என்று அவர் சிவதத்துவ விவேகத்தில் படிப்பார். அதுல அந்த சி என்ற பகுதி அது எல்லாம் கிடத்தல்ங்கிறதுக்கு மட்டுமில்ல, அந்த சீங்கிறது மெலிவித்தல் மிகுவித்தல் என்ற 2 பொருளையும் குறிக்கும். மெலிவித்தல் மிகுவித்தல் அதான் தூக்குறதுங்கிறது அதே சொல்லுது. அதனால் சிவபெருமான் உயிர்களின் பாச சக்தியை மெலிவித்து சிற்சக்தியை மிகுவிப்பவர் என்பது. வேதத்துல கைவல்ய உபனிஷத்துல ஏகாந்த ஸ்தானங்களில் சுகாசனத்தில் இருந்து என்று சொல்கிறது. ஏகாந்த ஸ்தானங்கள்ல சுகாசனத்தில் இருந்து என்று சொல்லி அவரை எவன் தியானித்து உள்ளத்தில் கொள்கிறானோ அவன் மிருத்யுவை கடப்பவன். மிருத்யு மரணம், மிருத்யுனா மரணம், மரணத்தை கடப்பவன். முக்திக்கு இவரை தவிர வேற வழியே கிடையாது. வசி என்ற சொல், வசிங்கிறது வசீகரித்தல், காந்தி. அவன் நம்ம எல்லாம் வசியம் செய்பவன். அந்த சொல் ஹிம்சங்கிற சொல்லு வடமொழியில ஹிம்சை, ஹிம்சங்கிறது சிம்ஹம் என்று மாறிச்சு. எப்படி மாறிச்சு? சிம்மம்னு எப்படி வந்தது? ஹிம்சை செய்வது. அதனால அதுக்கு என்ன வந்திருக்குது? ஹிம்சை அப்படின்னா துன்புறுத்துது. அதனால ஹிம்சங்கிற சொல்லு சிம்ஹம், சிங்கம்னு சொல்றோமா இல்லையா, அது எப்படி வந்திருக்குது? ஹிம்சை செய்வதுங்கிறது. ஹிம்சங்கிறது வந்து சிம்ஹன மாறி இருக்கு. பஷ்யக என்பது கஷ்யப என மாறி இருக்கு. பஷ்யக அப்படின்னா வித்து. காசியப்பர்னு சொல்ற மாதிரி கஷ்யபர். அவற்றில்தான் உலகமா எல்லாம் உற்பத்தி ஆயிருக்குன்னு சொல்றோம். விளங்குதா? இப்ப தசை அப்படிங்கறத சதைன்னு மாத்தி சொல்றோமா இல்லையா? ஆமா. இப்ப விசிறிங்கிறோம். விசிறிங்கிறது எப்படி சொல்லணும்? சிவிரின்னு சொல்ல வேண்டியது. சிவிரின்னு சொல்ல வேண்டியத விசிறின்னு மாத்திட்டோம். இதெல்லாம் இலக்கண போடி. கம்பராமாயணத்துல கம்பர் ஊடுரு கமலக்கண்ணீர் திசைதோறும் சிவிரி ஓட அப்படின்னு படிச்சிருக்கிறார். ஊடுரு கமலக்கண்ணீர் திசைதோறும் சிவிரி ஓட, சிதறி ஓடுறது அப்படிங்கறத சிவிரி, விசிறிங்கிறது சிவிரின்னு சொல்றோமா இல்லையா, அப்படி ஓடுறது. அதுபோல வசீகர், நம்ம வசியம் செய்பவனே வசிங்கிறத சிவன்னு சொல்றோம். அப்படி அதுக்குத்தான் விட.
இது அந்த இந்த தன்மைகள் சிவபெருமானுக்கு மட்டுமே உள்ள இலக்கணம். அந்த சிவநாமமே வேதத்துக்கு ஜீவன், வேதத்துக்கு ஜீவன். அது நடுவுல இருக்குதா இல்லையா? அதனால அத மீனாட்சி சுந்தரம் பிள்ளை மும்மறையுள் நடுமறையின் முனிவில் 7 காண்டத்தில் செம்மைதரு நடுக்கண்டம் சேர்ந்த 7 சங்கீதையில் அம்ம நடுச்சங்கீதையின் ஆதி 7 ஒழித்து நடு பொம்மலுல அமரும் அணுவின் பொருளாவான் எவன் மைந்தன் என்று அந்த ஸ்ரீருத்திரத்தின் சிறப்பை மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பாடியிருக்கிறார். விளங்குதாமா? வேதத்துல அந்த 3 வேதத்துல நடுவேதம் இது யஜுர். அந்த யஜுர்வேதத்துல நடுவுல இருக்குது. அதுல 7 காண்டம் இருக்குது. அந்த 7 காண்டத்துல நடுவுல இருக்கிற 4வது காண்டத்துல அதுல 7 சங்கீதம் இருக்குது. அதுல இருக்கிற நடு சங்கீதியில அந்த சுலோகம் முதலையும் கடைசியும் இல்லாம நடுவுல வருது. அதான் 7 முதல் ஒழித்து நடு பொம்மல், நடுவுல பொம்மலுற. அது ஒரு ஆரத்துல உயர்ந்த பதக்கத்தை நடுவுல அமைப்பது மாதிரி. ஒரு கல்ல பதிக்கிறாங்களா இல்லையா? அப்படி அந்த வேதத்தை ஆரமாக்கி அதுல கல் எது? இந்த சிவ அப்படின்னு அப்படி வச்சிருக்கு. விளங்குதா? ஆமா. அதனால நாம அஞ்சலத்தை ஆரணமான கருமறை அஞ்சலத்தை எல்லாம் படிச்சிருக்கோமா இல்லையா? ஆமா. அப்போ அம்மையாரு நோக்குதல், அப்போ உயிர் குழபிகள் உயிர் அம்மையின் வழியே உயிர் குழவிகள் பெற்று உய்யும்படி பார்த்தார். அது அம்மையை பார்க்கிறான்னா எல்லா உயிர்களும் அம்மை மூலம். ஏன்னா உலகமெல்லாம் என்றாள் அருள் அப்படிங்கிற மாதிரியா? அதனால ஏன்னா அந்த கஷ்யபர் என்பவர் இந்து புராணம், நம்ம புராணங்கள்ல முக்கியமான ஒரு முனிவர், கஷ்யப முனிவர். இவர்தான் உலகத்துல எல்லா உயிர்களையும் படைக்கிறதுக்கு காரணமா இருந்தவர் என்று சொல்லப்படுகிறது. இவர் சப்த ரிஷிகள்ல ஒருவர். இவருக்கு பல மனைவியர். இவருடைய மனைவிகளாக அதிதி, திதி, தனு, வினதை என்று பலர் இருக்கிறாங்க. இந்த கஷ்யபர் பிரஜாபதிகள்ல ஒருவர். இவர் மரீஷி முனிவருடைய புதல்வர். பிரஜாபதினா யாரு? என்னமா? பிரம்மாவா? என்னப்பா? ஏன் நல்ல சொல்லு. பிரம்மாவா கேளோ? ஏன்ட்ட கேட்கோ? நான் உங்ககிட்ட கேட்டா யாருன்னா நீங்க என்கிட்ட கேட்க. அதாவது பிரம்மாவுக்கு அந்த படைப்பு தொழில உதவியாயிருப்பவர்கள் 10 பேர். அவங்கதான் பிரஜாபதி இல்லையா? காஷ்யபர், வசிஷ்டர், மரீஷி, அத்திரி, அங்கிரசர், புலத்தியர், புலகர், தட்சன்,
கராது என்ற இவர்களெல்லாம் அந்த அவனுக்கு இந்த படைப்பு தொழில வியூகர்கள். அவருக்கு என்ன பேரு? வியூகர்களா இருப்பாங்க. அத அவருக்கு மகனா சொல்லுவாங்க. 10 மகனும் 1 மகளும் இருந்ததா. அந்த மரீச்சி ரிஷி மரீச்சினா அது ஒளிக்கதிர்னு அர்த்தம். இவன் முதல் மந்திரத்துல சப்த ரிஷிகள் கூட்டத்துல ஒருத்தன் இல்லையா? அத்திரி, அங்கரசு, புலகா, கிராட்டு, புலஸ்திய, வசிஷ்டர்களோடு இருந்தவர். இந்த மரிஷி கலா என்பவளை மணந்து காசியபரை பெற்றவர். அத்திரி ரிஷி என்பவர் சத்திரிய மற்றும் வைசிய சமூகத்தினரின் மூதாதையர். அவர்கள் அத்திரியை தங்கள் கோத்திரமாக ஏற்றுக்கொள்வார்கள். இவரு இந்த அத்திரி ரிஷி சப்த ரிஷிகள் ஒருவர். இவர் சிவபெருமானுடைய சாபத்தால் பிரம்மாவினுடைய மகன்கள் அழிக்கப்பட்ட போது பிரம்மா செய்த தியாகத்தின் தீப்பிழம்பிலிருந்து அத்திரி மீண்டும் பிறந்தார். அந்த அத்திரி முனிவருடைய மனைவிதான் அனுஷியை. இவங்க தாத்தாத்திரேயர், துர்வாசர், சோமா ஆகிய 3 மகன்களையும் இல்லையா ஒரு மகள் அமலா பெற்றெடுத்தவர். ஆங்கரஸ் இது அதர்வ முனிவர் என்று சேர்ந்து அதர்வ வேதம் என்று அழைக்கப்படுகின்ற 4வது வேதத்தை இவர் ஸ்லோகங்களை உருவாக்கினவர். இவருடைய மனைவி சுருபா, அவருடைய மகன்கள் உதத்யா, சம்பத்தனா, பிரகஸ்பதி, தேவகுருன்னு சொல்றமே பிரகஸ்பதி. இவர் அங்கிரச முனிவனுடைய மகன். உலகாங்கிறவர் பிரம்மாவின் தொப்புளிலிருந்து பிறந்தார் என்பார்கள். சிவன் செய்த தாபத்தால் அவர் எரிக்கப்பட்டார். அதுக்கப்புறம் அவர் மீண்டும் வைவஸ்வத மந்தோத்தரத்துல பிறந்தார் இல்லையா. இவர் அக்கினியின் கூந்தலிலிருந்து தோன்றியவர். இப்படி ஒவ்வொரு இந்த 10 வசிஷ்டர் முதலிய 10 பேர் இருக்காங்க. அதுல ஒரே ஒரு பெண் நாரதர்லாம் அதுல ஒருத்தர். சதரூபங்கிறப்ப மாத்திரம் மகள், ஒரே ஒரு மகள் சதரூபாங்கிற. சதரூபான்னா என்ன அர்த்தம்? 100 வடிவங்களை எடுக்கக்கூடியவன் கேட்டியா. அதான் மகாதான். எனவே இத மாதிரி இந்த அதிதிங்கிறவா இவருக்கு இந்த காசியப்பருடைய மனைவி சொன்னோம்ல, அதிதி, திதி, தானுக்குரு, வினதா, முனி, அரிஷ்டை, சுரபை,
சுரபி, தாம்ரா, குரோதவசை மற்றும் விஸ்வா என்று இப்படி பல பெண்கள். அதிதி தேவர்களின் தாய். அதிதி மூலம் பிறந்தவர்கள் எல்லாம் தேவர்கள். திதி மூலம் பிறந்தவர்கள் எல்லாம் அசுரர்கள். தனு மூலம் பிறந்தவர் ராட்சசர்கள். கத்ரு மற்றும் வினதை மூலம் பிறந்தவர்கள் நாகங்கள். வினதை மூலம் பிறந்தது கருடன். நாகங்கள் கத்ரு, வினதை மூலம் கருடன். சுரபி இது பசுக்களின் தாய். அதனால நம்ம சுரபி குலம்னு வருதா இல்லையா பசுக்களை. எனவே இத வேதத்துல இந்த கஷ்யப வம்சம் எப்படி அதுல நிறைய சொல்லி இருக்குது. ஒவ்வொன்றும் சொல்லி இருக்குது. பாம்பு, தேழு, கழுகு இப்படி எல்லாம் எதுல இருந்து வந்தது அப்படின்னு அத்தனை இதையும் பெரிய லிஸ்டா போட்டு சொல்லி இருக்குது. அதனால என்னமா காசியப்பர் தான். ஆமா, அத காசியப்ப கோத்திரம்ங்கிறது. அதனால இந்த புலி, கரடி இதெல்லாம் எங்க இருந்து வந்தது, எருமைகள் எங்க வந்தது, இப்படிலாம் எல்லாம் தனித்தனியா பெரிய லிஸ்ட் இருக்குது. அதெல்லாம் பிறக்கிறதுக்காக பெருமான் அந்த இடப்பாகத்தில் இருக்கிற அம்மைய நோக்குறாங்க. படைக்கலாம் அப்படின்னா உடனே படைச்சு. அதுதான் விளங்குதா? ஆமா. அதனால ஆதியும் முடிவும் இல்லாத அந்த தொழில் நடந்து கொண்டே இருக்கிறது. கூத்து, ஐந்தொழில் கூத்து. அவரும் ஆதியும் முடிவும் இல்லாதவர், தொழிலும் முடிவில்லாத அற்புத கூத்து, தனிக்கூத்து, வேற யாரும் செய்ய முடியாத கூத்து. அதை வாழ்த்தி எல்லாரும் வாழ்த்துறது தாம் வாழ்வாங்கிற மாதிரியா. ஆமா. அப்பனை நந்திய ஆறாமுதனி ஒப்பிலி வள்ளலை ஊழி முதல்வன் எப்பதி சாயின் வேத்தின் ஏத்தினால் அருள் பெறலாமே எல்லாம் சொல்ற மாதிரியா. எனவே அவர் பொய்கடிந்து அறத்தின் வாழ்வார். பொய்யை கடிந்து அறத்தில் வாழ்வார். புனல் சடைமுடியாருக்கு அன்பர். யாரு? ஆமா, இந்த வேட்கோ பொய் கடிந்து அறத்துல வாழ்றவர். புனல் சடைமுடியாருக்கு அன்பர். முடியாருக்கு அன்பர், முடியாத அன்பர். யாருமா? முடியாருக்கு அன்பு. எப்படிப்பட்ட அன்பா? முடியாத அன்பு. விளக்குதாரா? ஆமா. மெய்யடியார்களுக்கு அவர் பணி செய்பவர். அந்த அன்பு காரணமா என்ன செய்யறாரு? சடைமுடியாருக்கு மேல் வச்ச அன்புனால அவர் அடியாருக்கும் பணி செய்கிறார். பணி செய்யும் விரிப்பில் நின்றார். வையகம் போற்றும் செய்கை மனையகம் புரிந்து வாழ்வார். உலகமெல்லாம் போற்றுத இல்லறத்துல வாழ்றாரு இல்லையா? அப்போ இல்லறம்ங்கிறது சிறந்த அறம். விளங்குதா? ஏன் அந்த 3 வரையும் இல்லறத்தான் தான். ஒவ்வொரு பொருட்டு இல்லறத்தான் வந்து 3 வரையும் இல்லத்தான் தான். 3 வரையும் இல்லையே தான் வந்து அவங்க 3 பேர்த்தையும் இவங்க தான் வேணும். அதனால இல்லறத்தான். சைவ மெரு தெரிவின், சைவ மெய்த்தெரிவின் சார்வே பொருள்
என சாரும் நீரார். சைவத்தின் மைத்திரு யாரு? சிவபெருமான். அவருடைய சார்பே பொருள், அதுதான் பொருள் என்று சார்ந்து அவரையே சிந்தித்துக் கொண்டு வாழ்கின்ற தன்மை. நீரார்னா தன்மை உடையவர். அவரு புனல் சடை முடியாருக்கு. சடையில என்ன வச்சிருக்கிறாரு? புனல். புனல்னா என்ன? புனல்னா பணல் இருக்கப்படாது, அது வேற. விளங்குதாமா? புனல் வேற, புனல் வேற. அது என்ன ஊத்துற புனல்? உங்களுக்கு இப்பதான் புரிஞ்சிருக்கு, இவ்வளவு நேரம் கழிச்சு. உங்க அக்காவை பாருங்க. எனவே இந்த கங்கை, அதாவது ஆதி காலத்துல அயோத்தியை ஆண்ட விஸ்வாகு குலத்துல, விஸ்வாகு குலத்துல சரகர் என்பவர் குழந்தை பேர் இல்லாமல் இறைவனை வேண்டி தவம் செய்து அதன் பயனாக அவருடைய முதல் மனைவி சுமதி, அவர் மனைவி சுமதி, அவளுக்கு 60,000 குழந்தைகள். என்ன ஒரு குழந்தை வேண்டி தவம். இரண்டாவது மனைவி கேசினி என்பவளுக்கு ஒரே ஒரு குழந்தை, அவங்களுக்கு 60,000. சில காலம் கழித்து இத்தனை பேர் இருக்கான் இல்லையா? திருதராஷ்டிரனுக்கு 100 பிள்ளைகள் இருந்தவே அவன் எவ்வளவோ அதர்மம் செய்ய ஆரம்பிச்சான். அப்போ இவனுக்கு 60,000 பேர் இருந்தா அதே ஒரு சேனை, ஒரு சேனை. எனவே அவன் அஸ்வமேத யாகம் செய்ய ஏற்பாடு செஞ்சான். நமக்கு இவ்வளவு பேர் இருக்காங்கல்ல, செய்ய வேண்டியதாங்க. சரகர் அஸ்வமேத யாகம் செய்தால் தன்னுடைய பதவி போய்விடுமோ என்று அஞ்சிய அந்த இந்திரன் இல்லையா, ஆமா, அவன் அந்த யாக குதிரையை மறைத்து வைக்க அந்த குதிரையை தூக்கி சென்று பாதாள லோகத்துல தவம் செஞ்சுட்டு இருக்க கபில மகரிஷி, அவர் கோகைக்குள்ள இருந்து தவம் செஞ்சுட்டு இருக்காரு, அங்க கொண்டு வச்சுட்டான். அந்த கோகைகளை கொண்டு அந்த குதிரைய வச்சுட்டு போயிட்டான். யாரு? இந்திரன். அந்த குதிரையை தேடி சென்ற இந்த 60,000 பேர் இருக்கானே, அவங்க தேடி பார்த்து ஒரு பக்கம் கிடைக்காம இந்த பிளத்துவாரத்து வழியா உள்ள போறாங்க. அங்க பார்த்தா அந்த குதிரை நிக்குது. அந்த குதிரை இருப்பதை கண்டு கபிலரை அவங்க திட்டுதாங்க. இவர் எதுக்கு எடுத்துட்டு இருந்தாரு இந்த குதிரைய? இவரு ஒரு துறவி, இவன் எதுக்கு இதுல தலையிடுதான் அப்படின்னு அவரை திட்டி அவரை துன்புறுத்தவும் தொடங்கினார். அசைக்க வைக்க அவரை. அவர் கண்ண ரொம்ப காலமா தவத்தில் இருக்கிற முழிச்சாரு. முழிச்சவத்தனா அத்தனை பேரும் சாம்பல் ஆயிட்டான். அத்தனை பேரும் 60,000 பேரும் என்ன ஆயிட்டான்? சாம்பல் ஆயிட்டான். இதை அறிந்த சரகர் கபிலரை வணங்கி அவற்றை நடந்ததை சொல்றாரு. இத மாதிரி இந்த குதிரை இங்க இருந்ததுனால அந்த குழப்பம் வந்துருச்சு. அந்த புத்திரர்கள் எல்லாம் மன்னிக்குமாறு அவர்களுக்கு சாப விமோசனம் தந்து நற்கதி அடைய வழியை சொல்லுமாறு அந்த குதிரையை மீட்டி செல்லுவதற்கும் அனுமதி கேட்டுக்கொண்டார்.
அவரு குதிரைய வேணா கொண்டு போங்க. இந்த சாவத்தை எடுக்க முடியாது. ஆமா, இவங்களெல்லாம் நற்கதி கொடுக்கறதுக்கு நான் இல்லை. நீ மேலுலகத்துல இருந்து கங்கைய பூலோகத்துக்கு வரவழைத்து இந்த சாம்பலை புனிதப்படுத்தினா இவங்களெல்லாம் நற்கதி அடைவாங்க அப்படின்னு விமோசனத்துக்கு வழிமுத்திரம் சொல்றாரு. அதை கேட்டு அந்த சரகர் அந்த குதிரையை எடுத்துட்டு போயிட்டாரு. எடுத்துட்டு போய் அசுவமேத யாகத்தை பூர்த்தி செய்யறாரு. அந்த முதல் மனைவியினுடைய வாரிசு 60,000 பேரும் சாம்பல் ஆனதுனால 2வது மனைவியினுடைய புத்திரன் அவன் அரச பதவியை ஏற்றுக்கொண்டான். அவனுக்கு பின்னால் அவனுடைய புதல்வன் பகீரதன், அவனுடைய இவன் திலீபன், இவன் பேரு திலீபன். கங்கை கொண்டு வந்தோடனே சாபம் தீரலையா? உங்களுக்கு சாபம் தீரலையா? அதுதான் அவரு அது சொல்லிட்டாருல, நீ கங்கையை கொண்டு வான்னு வழிமத்திரம் சொல்லியிருக்காரு. ஓதான் அப்ப அது அதுக்கப்புறம் தான் வர்றாரு பகீரதன். சொல்றாங்க இல்ல அதுக்கு 60 பேர் போயிட்டாங்க. 60,000 பேரு 60,000 பேர் போயிட்டான். அவங்க நற்கதி அடையணும்னா அங்க மேல் உலகத்துல இருக்க கங்கையை கொண்டு வந்து புனிதப்படுத்தினா அடைவாங்கன்னு வழியமுத்திரம் சொல்லிட்டு குதிரையை எடுத்துட்டு போன்ட்டாரு. அவ்வளவுதான். ஆனா இவங்க செய்யல. இவங்க அதை செய்யல. அந்த வழி இவரு அத சொல்லிட்டாருன்னா மேல இருந்து கொண்டு வரணும்னா இந்த உடனே எடுத்துட்டு வர மாதிரி சொல்றான். வழியை சொன்னா இப்ப முத்தி அடையதுக்கு வழியை சொல்லியிருக்குது. பெருமானுடைய திருவடியை பற்றினா ஏன் சொல்லியாச்சு, ஏன் போகாம இருக்க? முடியல, அப்படிதான். இல்லையாமா? அதனால இந்த திலீபன் அவர் முடியல, அவருடைய பையன் இன்னொருத்தி பையன் இருக்கானாலே அவன் அந்த திலீபனும் ரொம்ப முயன்று பார்த்து முடியல. அப்ப அவனுக்கு அப்புறம் அவனுடைய புத்தகம் தான் பகீரதன். அவன் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்ட போது அவன் இதெல்லாம் தெரிஞ்சு அவன் நாட்டை திறந்து கங்கையை பூலோகம் கொண்டு வர பிரம்மதேவரை நோக்கி கடுமையான தவம் செய்யணும். அதுக்கப்புறம் அவன் மகனுக்கு மகன் பலகாலம் 50,000 வருஷம் செய்யணும். அதுக்கப்புறம் பிரம்மதேவர் மகிழ்ந்து கங்கையை பூமிக்கு அனுப்ப, அது சத்தியலோகத்துல இருக்குது, சரி கொண்டு போகங்கள் அவர் இசைந்தார். அப்போ அந்த அவருடைய ஆலோசனை பெற்ற பகீரதன் விண்ணுலகம் சென்று அத கங்கையை பார்த்து வணங்கி தன் முன்னோர்கள் வரலாற்றை எல்லாம் சொல்லி அவங்க நற்கதை அடைவதற்காக, அம்மா நீங்க கீழே வந்து எங்களை புனிதப்படுத்தணும் அப்படின்னு இவரும் போய் வேண்டிக் கொள்கிறார். அப்போ அந்த கங்கை பகீரதா, நான் பூமிக்கு வர்றதுக்கு சம்மதிக்கிறேன், ஆனா நான் விண்ணிலிருந்து பூமிக்கு வரும்போது என்னுடைய வேகத்தை இந்த பூமி தாங்காது இல்லையா? அது சாடல்ல சொல்றாரா இல்லையா? திருச்சாடல்ல சொல்றாங்க, பிளமுகத்தே மிக பாய்ந்து பெருங்கேடாம் சாலையில ஓட்டா போட்டுரும், இந்த பக்கம் போய் அந்த பக்கம் வந்துடும் பூமியில, விளங்குதாமா? அதனால இதை தாங்காது, இந்த பூமி என்னுடைய வேகத்தை தாங்க முடியாது. அதனால என்னுடைய வேகத்தை வேற என்னாலும் குறைக்க முடியாது. ஏன்னா என்னுடைய ஆற்றலே, அந்த கங்கை சொல்றான், என்னுடைய ஆற்றல் அது என்னுடையதல்ல, என்கிட்ட தான் இருக்குது, ஆனா என் கண்ட்ரோல் இல்ல, அதெல்லாம் யார்கிட்ட இருக்கு? ஆமா. அதனால இந்த விண்ணுலகத்திலிருந்து இங்க இருக்கிற தேவர்கள் இருக்காங்க இத்தனை, அவங்க கிட்டையும் இதை தாங்குகிற பராக்கிரமசாலி யாரும் இல்லை.
அதனால நீ இத தாங்குறவங்கள யாருன்னு முதல்ல பாருங்க. அவன் விஷ்ணு ஒவ்வொருத்தரா கேட்கான். பெருமானை தவிர வேற யாரும் தாங்க முடியாது என்று அந்த விஷ்ணு சொல்றார். அதனால நீ ஒவ்வொருத்தரையா போய் கேட்டு பிரயோஜனம் இல்லை. பெருமானை நோக்கி அப்புறம் பிரம்மாவை நோக்கி செஞ்சாச்சு, இப்ப பெருமானை நோக்கி தவம் செய்து அப்புறம் அவனுடைய தவத்துக்கு மகிழ்ந்து காட்சி அளித்து நீ உன்னுடைய முன்னோர்களுக்காக இவ்வளவு தவம் செஞ்சிருக்க, உனக்காக செய்யாம அப்படின்னு அவர் மகிழ்ந்து அந்த விடாமுயற்சி இல்லையா, அவங்க நலத்துல ஒரு பற்று வச்சு செய்யறாரா இல்லையா, அதனால நான் கண்டிப்பா உனக்கு உதவுகிறேன்னு சொல்லி அந்த சடாபாரத்தை விரித்து அதுல ஒரு முடி தாங்கிருமே அவருக்கு இல்லையா, அவர் சடையே ஆற்றலை குறிக்கிறது தானே. அதனால அவர் அந்த வேகத்தை தாங்கி அப்பமும் அந்த கங்கைக்கு அகங்காரம் புகுந்து நான் வேகமாக வருகிறேன், என் ஆற்றலையும் வேகத்தையும் இந்த ஈசனால் தாங்க இயல்மான்னு பாக்குறேன் அப்படின்னு நினைச்சு இல்லையா, அவதான் முதல்ல இந்த ஆற்றல் என்னுடைய இதே இல்லைன்னு சொன்னவா. இப்போ ஆமா, அதனால அவர் நினைக்கிறதே கருத்தறிந்து முடிப்பான் தன்னைங்கிறவன். அதனால அதை தெரிஞ்சு ஒரு முடிய மத்திரம் வச்சு தாங்குறார் சடையும். அதனால அந்த தன் சடைமுடியில முடிச்சு சுருட்டிறார். திணறி போன கங்கை வெளிவர முடியாமல் தத்தளித்து பெருமானிடத்துல வேண்டிக் கொள்ள அவர் அதை இருந்து விடுவிக்கிறார். அதனால அப்படி அவர் தடுத்து நின்ன உடனே பகீரதன் கங்கை இன்னும் வந்து சேரலைய அப்படின்னு ஈசனை நோக்கி ஒற்றைக்கால தவம் இருக்கான். சாமி இன்னும் வந்து எனவே அவர் முன்னால தோன்றி அவர் அதுக்கப்புறம் அந்த சடையிலிருந்து விடுவிக்க அந்த இமயத்துல நந்தியம் பெருமான் விட கங்கை அங்கிருந்து பாய்கிறார். பகீரதன் அவளை பின்தொடர்ந்து போகிறான். வழியில ஜான்கவி என்ற ஒரு ரிஷியினுடைய ஆசிரமம் இருக்குது. அங்க அவர் பூசைக்காக திருநந்தனவனம் வச்சு சிவபெருமான் பூசைக்காக வச்சிருக்கிறார். அது வந்த வேகத்துல அந்த நந்தனவனத்தை சுருட்டி கோபம் வந்துட்டு அவருக்கு கடுமையா. யாருக்கு? அந்த ஜான்கவி. விளங்குதா? அப்படியே ஆசமனம் பண்ணிட்டார். கங்கை பாருமா, பெருமான் செய்தத அடியார் செய்தார். பெருமான் அவருக்குள்ள அவ்வளவு விளங்கி நிற்கிறார். விளங்குதா? பெருமான் எப்போதுமே தன் அடியவர்களை தனக்கு மேல காட்டுவாரா இல்லையா? இவன் என்ன பெருசா நினைச்சா ஒரு முனிவர் என்ன செஞ்சிட்டாரு. ஆமா, அதனால அவள் அங்கேயும் சிறைப்பட்டான். பகீரதன் அவன் கலங்கி போய் அவர் காலில் விழுந்து வேண்ட அந்த கங்கைக்காக தான் மன்னிப்பு கோருவதாக அவன் தெரிவிக்க அந்த ஜான்கவி முனிவர் இறங்கி அந்த கங்கையை தன் செவி வழியாக மெதுவா விடுதார். அவளை கண்ட்ரோல் பண்ணி விடுதார் செவி வழியா. இது பிறகு தடை ஏதும் இல்லாமல் அது கங்கையை அப்படியே கொண்டு போய் பாதாளத்தை கொண்டு போய் அந்த கபில முனிவரை சந்தித்து ஆசிகள் எல்லாம் பெற்று அவரை போய் முதல்ல கும்பிடுதான். முறையா செய்யறாங்க. பணிவுங்கிறது எல்லா இடத்துலயும் அவனுக்கு பயன் தருது.
விளக்குதா? எவ்வளவு பெரிய தபஸ், நான் எவ்வளவு பெரிய தபஸ் செஞ்சிருக்கேன்னு அப்படி வரல அவன், இல்லையாமா? அதனால அங்கேயும் அவர் அப்படி பணிஞ்சு அவருடைய ஆட்சிகள் எல்லாம் வாங்குறாங்க. இந்த கபில முனிவர் அவங்க அந்த பேரோ என்ன செஞ்சாங்க இப்படி செய்யறாங்க. அதனால அவருடைய ஆசிரியை பெற்று அந்த மூதாதையின் சாம்பலை நனைத்து புனிதமாக்கி அந்த அந்த 60,000 பேருக்கும் நற்கதி. அதனால இந்த கங்கை அப்படிங்கிறது அவனால இங்க பெரிய தவம் செய்து வளர்க்கப்பட்ட தவ பயனாக ஓடுகிற நீர். அது ஒரு ஞான நீர். அதனால நாம ஒவ்வொருவரும் எந்த நீரானாலும் நாம குளிக்கிறது பருகிறதெல்லாம் கங்கையாக பாவித்துதான் செய்யறோம், இல்லையாமா? நம்ம குளிக்கிறதெல்லாம் கங்கா ஸ்நானம் கரிஷேங்க மாதிரியா சொல்றோம்ல. ஏன்? நாம குளிக்கிறதெல்லாம் அறிவு சுத்தமாக, பருகிற நீரையும் அப்படித்தான் பருகிறோம். தாகத்தை தணிக்க பிடிக்கல. என்ன தாகம் அது? சிவதாகம். சிவபெருமானை எப்ப அடைவோம்னு தாகத்தை சாந்தி, அவனுடைய ஞானத்தை கொடுத்து சாந்தி செய்கிறதா செய்யறோம். தண்ணி குடிக்கும் போது அதை நினைங்க, எதுக்கு குடிக்கணும்னு? சும்மா மடக்கு மடக்குன்னு விளங்குதாடா? அப்ப நாம எவ்வளவு பெரிய ஒரு பாரம்பரியத்துல வந்திருக்கிறோம். எல்லாம் சிவனை முன்னிட்டு தானே செய்யறோம். அதனால சைவ நீராருங்கிறார். அவர் என்ன சொல்றாரு? சைவத்தை போற்றுகின்ற நீரா, சைவத்தின் உண்மை செல்வத்தின் சார்பே பொருளாக உணர்ந்து ஒழுகுகின்ற தன்மை உடையவர். ஏன்னா அது அவர் சொன்னது போல இந்த எல்லாரும் போற்றுகின்ற எல்லாரும்ங்கிறார். அது அந்த நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி திருக்குறள்ல துறந்தாருக்கு துப்பரவு வேண்டி, என்னமா? துறந்தாருக்கு துப்பரவு வேண்டி மறந்தார்கள் மற்றையவர் தவம், தவத்தை மற்றவர்கள் மறந்தார்கள் அப்படின்னு மாத்திக்கணும். ஏன் இல்லறவாசிய தவத்தை மறந்துட்டான்? எதுக்கு? இந்த துறந்தாருக்கு துப்புரவு வேண்டும். எனவே அந்த தபசீலர்களை விட இவர்தான் உயர்ந்தவர். அவங்க நற்கதி அடையணும்னு நம்ம மேல கூட பற்று இல்லாம அவங்க நற்கதி அடையும் செய்யறானே, இவனுக்கு தான் முதல்ல முக்தி கிடைக்குங்க. அவனை விட பிறருக்காக ஏமா தியாகம் செய்யறானா இல்லையா? இல்லையாமா? அப்போ நாம அந்த மனையறம்ங்கிறது எவ்வளவு உயர்ந்தாலும் அதுல இருக்கிறவங்க எப்படி ஒழுக்கமா இருக்கணும். அப்போ துறவிகளை விட உயர்ந்த ஒழுக்கத்துல நாம ஒழுகணும் அப்படிங்கிற உண்மையை சேக்கிழார். அது வாழ்வியல் முறை மாறு, புராணம் இல்லது. வாழ்வியல் ஒழுக்கம் எப்படி வாழணும் அப்படின்னு நமக்கு சொல்கிற ஒரு அறநூல் அது. ஒவ்வொரு வாழ்க்கையும் நமக்கு பாடம் இல்லையா? அதனால பொய்கடிந்து அறத்தின் வாழ்தல், மெய்ப்பொருள் எதுவென்றும் பொய்ப்பொருள் எதுவென்றும் உணர்ந்து. அதை எங்க படிச்சிருக்கோம்? தாய் 6ஆம் நூற்பார். சத்து அசத்து வரை செய்து உணர்த்துதல் முதலிற்று. படிச்சோமா இல்லையா? ஆமா. எது சத்துன்னு பார்த்தோம், எது அசத்துன்னு பார்த்தோம். சக்தி சொல்லுங்க தாய். என்னப்போ வரையற அசத்து எல்லாம் உணருது. அதாவது
சுற்றறிவினால் அறியப்படுவது, அது பாசஞான பசிஞானம் சுற்றறிவு. அறியப்படுவது எல்லாம் அது சுட்டுப்பொருள். சுட்டுப்பொருள் எல்லாம் பிரமேயம் இல்லையா? அவை வினமையின் அப்படின்னு முதல் நூற்பாவில படிச்சிருக்கோமா இல்லையா? படிச்சிருக்கோமா இல்லையாடா? அவன் அவள் அது எனும் அவை வினமையின். எனவே அப்படி சுற்றி அறியப்படுவதெல்லாம் தோன்றி நின்று அழிகிற பிரமேய பொருள் எல்லாம் முன்னால் இருக்கிற சூத்திரத்தை தான் மேற்கொள்ளா காட்டுறாங்க. புதுசா ஒண்ணு சொல்லலை. அந்த 5 சூத்திரத்துல சொன்னதை சுருக்கி சொல்றதுதான். அப்போ உணராதது, எந்த வகையாலும் உணராதது, அது எங்க சொன்னாரு? அது 2வது அதிகரணம். 2வது அதிகரணத்துல அந்த புத்தன் சொன்னானா இல்லையா, சூனியத்திலிருந்து தோன்றிச்சுன்னு உலகம், அவனை மறுக்கிறோமா இல்லையா? சூனியத்திலிருந்து திரியே உலகம் ஒரு அனுபவ பொருள். அனுபவிக்கப்படுற பொருள் எல்லாம் உள்பொருள். எள்பொருள்னா யாருமே அனுபவிக்க கூடாது. அப்போ உணராது எனின், யாராலையும் அனுபவிக்கப்படாதது எனின் அதுவும் எல்பொருள். அது எல்பொருள். இது அழிபொருள், அது எல்பொருள். ரெண்டும் அசத்து என்று அசத்துக்கு வரையறை. அப்போ சத்து எது? சத்து எது? இருதிறன் அல்லது. எந்த இருதிறன்? சுற்றறிவினால் அறியப்படுகின்றதோ தன்மையோ இல்லை எவ்வகையாலும் அறியப்படாத தன்மையோ இன்றி சுற்றறிவுக்கு எட்டாததாயிருப்பதால் அது சித்துப்பொருள் என்றும், முற்றறிவுக்கு எட்டுவதால் அது சத்துப்பொருள் என்றும், சித்து சத்து சிவசத்து என ஆயிற்று. ஆனா சிவசத்து என்று சத்துக்கு இலக்கணம் கூறவே அது சிவபெருமானுக்கு இலக்கணம் ஆயிற்று. விளங்குதாமா? சத்துக்கு இலக்கணம் சொன்னா அது யாருக்கு இலக்கணம் ஆயிடுது? சிவபெருமானுக்கு இலக்கணம் ஆயிடுது. அவன் ஒருத்தன் தான் சத்தன். சத்தன் அர்த்தம் சத்தன். பெருமானுக்கு சத்தன் ஒரு பேர் இருக்கா? சத்தன் ஒரு பேர் இருக்கா இல்லையா? சத்தன் என்ன? அங்கெல்லாம் பார்க்காதீங்க, அதெல்லாம் பிரயோஜனம் இல்ல. சத்தன்னா சக்தியை உடையவன் சத்தன். மாறாத சக்தியை உடையவனுக்கு பேரு சத்தன். சொல்லுடா, விளங்குதாமா? அதுலேதான் இருக்குதம்மா. அப்போ குணி இல்லையா? அப்போ குணம், மாறாத அறிவுதான் குணம், சக்தி. அதை உடையவன் சத்தன். அடே இவ்வளவுதானா? ஆமா, புரியுதாப்பா? ஆமா. அதனால இதெல்லாம் தெரிந்து பொய்கடிந்து அந்த அசத்தாத பொருள் மேல இருக்க பற்றலை விட்டு இல்லையா மெய் சார்ந்து வாழ்பவர். பொய்கடிந்து மெய் சார்ந்து வாழ்வார். அறம், அறத்தின் வாழ்தல் அறம். அப்போ எந்த அறத்தை மெய் சார்ந்த அறம்ங்கிறாரு? மெய் சார்ந்த அறம்னு எதை சொல்றாரு? இல்லறத்தை. மனையறம். என்ன அறம்? மனையறம். மனையறம்னா என்ன? மனையாளோடு கூடியிருந்து செய்கிற அறம். மனை மாட்சி. மனை மாட்சின்னு இருக்கலாமா? எங்க இருக்குது? எங்க இருக்குது? ஏமா மனை மாட்சி எங்க இருக்குதுன்னு கேட்க. அதையா ஏன்ட்ட கேட்கியோ? கோவிச்சுக்கிட்டாங்க. ஏன்ட்ட கேள்வி கேட்டேன்னு மோத்தையே பார்க்க மாட்டேன்.
மனைமாட்சி எங்க இருக்குமா? மங்களம் இன்பம் மனைமாட்சி. இல்வாழ்க்கை 5வது அதிகாரம் திருக்குறள்ல 5வது அதிகாரம். 5வது அதிகாரம் தானே? தெரியாது. ஆமா, 1000க்கு அப்புறம் 1000 இதெல்லாம் கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வழி இருத்தல் அப்படின்னு 4 சொல்லி அப்புறம் இதெல்லாம் கூடி செய்யணும். மனையறம் இதெல்லாம் அறம் இல்லையா? மனையாளோடு கூடி இந்த அறத்தை பெறணுங்கிறார், செய்யணும். அதனால அந்த மனையறம் அது சைவ நல்ல அறங்கள்ல தலையானது. அதனால அந்த பூம்பாவைய பார்த்து சொல்றாரா இல்லையா? பூம்பாவைய பார்த்து ஞான சம்பந்த பெருமான் பாடுறாரா இல்லையா? என்ன பாடுறாரு? அதுதான் போவாய எல்லாம் அந்த மனையறத்து ஒழுக்கத்தை தான் சொல்றாரு. அப்ப அந்த மனையறத்து செய்யாம நீ போறையா அப்படின்னா சொன்னா, அப்போ மக்கள் பிறந்த பயன் இந்த மறையிறக்கத்துல எப்படி ஒழுகணும் அப்படின்னு ஞான சம்பந்தர் சொல்லியிருக்காரு நமக்கு. எப்படி மனையறம் புரியணும், புரிஞ்சுதா? என்னப்போ எனவே அந்த சதகத்தின் பாகுபாடுகள் அதாவது எல்லாரும் பற்றி தண்டலையார் சதகம் அது விருத்தி சொல்லுது. கற்பின் மேன்மை, புதல்வர் பெருமை, விருந்தோம்பல், அங்க அவர் சொல்லுவார், சோழவள நாட்டுல சௌபரி என்ற முனிவர் பற்றற்ற நிலையை விட்டு நீங்கி மீளவும் இல்லறத்தை விரும்பி வாழ்ந்தார். துறவியா இருந்தவரு இல்லறத்துக்கு வந்துட்டார். திருவள்ளுவர் போன்று மனைவி வாசியுடன் இல்லற வாழ்வை நடத்தினாரா இல்லையா? அப்படி நடத்தி நின்றார். அதனால் என்னமா அந்த நிலைக்கு போயிட்டு திரும்ப வந்தா குற்றமா? குற்றம்லாம் கிடையாது. ஆமா, அப்படி போனா இப்போ அதெல்லாம் நிறைய கதை சொல்லிருக்கு. அந்த இல்லறத்தின் அதாவது ஒருத்தர் துறவரம் மேலுன்னு தெரிஞ்சு போயிட்டு அதை விட இது எளியபடி இதுல போலான்னு திரும்பி வரலாம். அதுவும் உயர்ந்த நெறிதான், ஆனா அது கடினமான நெறி. இது கொஞ்சம் எளிய நெறி, புரியுதாமா? அதனால அந்த இல்லற வாழ்வு எளியது. அதான் அந்த துறவர வாழ்வும் பிறன் பழித்தல் இல்லாயின் நன்றுங்கிறார். பிறன் பழிக்காத அளவுக்கு அது நடந்தா அது நல்லதுதான். அப்படி குற்றம் இல்லாம இருக்க முடியாது. நீ குற்றத்தை நீக்கிறதுக்கான இந்த பாடுபட்டு இருக்க. அதனால அது அந்த புல்லறிவுக்கு எட்டாதது. அது
அந்த நெறி என்று அந்த சௌபரி முனிவர் மீன்களின் வாழ்க்கையை கண்டு மீன்கள் வாழ்க்கையை பார்த்து மீண்டும் இல்லறகத்துக்கு வந்துட்டாராம். துறவரத்திலிருந்து இல்லறம் மேற்கொண்டதால் இல்லறமே சிறப்பானது என்று அந்த புலவர் சொல்றாரு. இல்லறம் புரியும் மகளிர் கற்புடன் திகழ வேண்டும் என்பதை புலவர் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார். என்னமா? ஆமா, மீன்களினுடைய வாழ்க்கையை கண்டு அதெல்லாம் எப்படி வாழுது அப்படின்னா, மீன்கள் எல்லாம் குஞ்சுகளோடு எல்லாம் சேர்ந்துதானே வாழுது. இப்படித்தானே வாழணும். இப்படி இதெல்லாம் தனியாவா போய் இருக்குது அப்படின்னு ஒரு சாம்பிள். இப்ப நாம மட்டும் ஏன் அப்படி போறோம் விளங்குதா அப்படின்னு நினைச்சுதான். எனவே இங்க அந்த இல்லறம் மகளிர் கற்போடு திகழ வேண்டும் என்பதை, அது நமக்குள்ள ஒழுக்கம். ஆண்களுக்கும் ஒழுக்கம் சொல்லி இருக்குது. அந்த கல்யாணத்துல அந்த ஒழுக்கம் எல்லாம் சொல்லுதோமா இல்லையா? அதெல்லாம் நாம அந்த இதுல, அதாவது அந்த கொக்கன்ற நினைத்தாயோ கொங்கணவா அப்படின்னு அந்த மகளினுடைய கற்பு நெறியெல்லாம் சொல்லியிருக்காரு இல்லையா? பெரிய துறவி இப்படி பார்க்கான் அவளை, என்னென்ன கொக்கானா நினைச்சுக்கிட்ட, பார்த்த உடனே எரிஞ்சு போகுதுண்டா. எப்ப நம்ம அங்க பார்த்தது இவளுக்கு எப்படி தெரிஞ்சது? அப்ப இவரை அந்த துறவியை காட்டிலும் பெண் அவ்வளவு ஆற்றலுடையவ இல்ல, எளியவள்னு நினைக்கிறான் அவன். அவ ரொம்ப வலியவள்ங்கிறத உலகத்துலதான் இப்படி தொடர்ச்சியால தான் நாம வருகிற வகுப்புல பார்க்கலாம்.